ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி புரிஞ்சுக்கணும்? சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 ஃப்ரேம் ஒர்க் எப்படி புரிஞ்சுக்கணும்? நீதிமன்றத்தோடைய பெயர் இருக்கணும். எந்த நீதிமன்றத்தில் நம்ம வந்து தாக்கல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து சொல்லிடணும். இன்டு மேரேஜ் ஒரிஜினல் பெட்டிஷன், MCOP, மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷன், காஸ்ட் டைட்டில்னு பேர். அந்த காஸ்ட் டைட்டிலில் யார் மனுதாரர், யார் வாதி அப்படிங்கிறத, இந்த வாதுரை அப்படிங்கும்போது வாதி, பிரதிவாதி, அந்த கான்செப்டில் எத்தனை நபர்கள் வராங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகளை நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு, இல்லை அது ஒரு கன்வென்ஷனா? மனுதாரருக்கோ வாதிக்கோ யார் வந்து வழக்கறிஞராக அப்பியர் ஆகிறாங்க, யார் வந்து அட்ரஸ் ஃபார் சர்வீஸ்ன்னு பேர். சொத்து குறித்து வழக்குனாக்கா கண்டிப்பாக எங்கே சொத்து லொக்கேட் ஆகிருக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன், லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இருக்கும். த ரிலீஃப் விச் த பிளைன்டிஃப் கிளைம்ஸ். ரிலீஃப் தான் ப்ரேயர். ஓகே, அது வந்து ஆப்டாக இருக்கணும். அந்த வழக்கு போட்ட பர்பஸே சால்வ் ஆகாமல் போகலாம். அப்போ எல்லாருக்கும் வேஸ்ட்டு, நீதிமன்றத்துக்கு டைம் வேஸ்ட்டு, வழக்கறிஞர், கிளைண்ட்டு எல்லாருக்குமே. அதே மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷன் is an art. Correct. It's an art. அது ஒரு தனி ஒரு ப்ராசஸ். அது ப்ராசஸ். நம்மளுடைய எஜுகேட்டிவ் பாட்காஸ்ட் சீரீஸில் நம்மளோட இன்றைக்கி இருக்கிறவர் நம்மளுடைய அட்வொகேட் முத்துராமன் சார். முத்துராமன் சார் கிட்டத்தட்ட 33 வருடங்கள் சிவில் லாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலாக சென்னையில் இருக்கக்கூடிய பல நீதிமன்றங்களில் அப்பியர் இருக்கார் ஆன் த மேட்டர்ஸ் ஆஃப் சிவில் லா. இன்றைக்கி சட்ட மாணவர்களுக்கு சிவில் லா வந்து ப்ரொசீஜர்ஸ் ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு வராங்க. சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள், நிறைய எஜுகேஷனும் தேவைப்படுது. அப்படி இருக்கும் பொழுது ப்ராக்டிஸ் வழியாக கற்றுக்கிட்டாலும் அது செக்ஷன் வைஸ் சாப்டர்ஸில் ஆர்டர்ஸில் எப்படி மேப் பண்ணணும், அதோடைய லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒன்ஸ் சிவில் லா தெரிஞ்சாலே மற்ற லா புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த பாட்காஸ்ட் சீரீஸ் பல பாட்காஸ்ட் சீரீஸ் வழியாக த சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 பற்றி விழிப்புணர்வு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்டெப்த் எஜுகேஷன் சீரீஸாகவும் டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கும். இந்த சீரீஸில் நம்மளுடைய அட்வொகேட் முத்துராமன் சார் தொடர்ச்சியாக பேச போகிறாரு. அதில் முதல் கட்டமாக அட்வொகேட் முத்துராமன் சாரோடைய பேக்ரவுண்ட், அவருடைய ப்ராக்டிஸ், பேஷன் சிவில் ப்ரொசீஜர் கோடில் இருக்கிறதுனால அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம். வில் ஆல்சோ வெல்கம் அட்வொகேட் முத்துராமன் சார் டு அவர் பாட்காஸ்ட் ஸ்டுடியோ. வணக்கம் சார். வணக்கம். ஒரு சின்ன பேக்ரவுண்டு உங்களை பற்றி ஆல்மோஸ்ட் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் அட்வொகேட் எல்லாருக்கும் தெரியும். பட் சட்ட மாணவர்களும் சட்டம் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கவங்களும் நிறைய பேர் வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து பார்க்க போகிறாங்க தொடர்ச்சியாக, எஜுகேட்டிவ் பாட்காஸ்ட்டை. உங்களுடைய பேக்ரவுண்ட், எப்படி நீங்கள் வந்து லா படிக்க வந்தீங்க, எப்படி அந்த பேஷனுக்குள்ளே வந்தீங்க, லா பேஷனுக்குள்ளே? எங்களோட குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான். எங்களுடைய தகப்பனார் சொல்லித்தான் இந்த ப்ரொஃபஷனுக்கே வந்தது. ஆரம்பத்தில் எனக்கு இந்த ப்ரொஃபஷனில் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஈடுபாடெலாம் இல்லை. அதுக்கப்புறமேட்டு வந்து ப்ராக்டிஸில் என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸில் இறங்கும்போது தான் இதனுடைய ஆழம் என்ன அப்படின்றது தெரிஞ்சது. இதில் ரொம்ப ஈடுபாடோடு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கோம். நிறைய தருணங்களில் உங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், எஸ்பெஷலாக வந்து ஆனந்தூர் கோர்ட்டில். அப்போ வந்து மெய் சிலக்க வைக்கக்கூடிய பல தருணங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த டெப்த்தாக சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 போயிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது, நிறைய ஃப்ரேம் ஒர்க்குள்ளே போகும்போது, அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஆழம், சப்ஜெக்டோட ஆழம் வந்து மெய் சிலக்க வைக்கும் எல்லா ஜூனியர்ஸ்க்குமே. அது எல்லா அட்வொகேட்ஸ்க்குமே எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908, நான் ஜென்ரலாகவே ஒரு சட்டம் இருந்தாலே அந்த சட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இனிஷியல் ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் பார்ப்பேன். அந்த ஆப்ஜெக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, an act to consolidate and amend the laws relating to the procedure of the courts of civil judicature, whereas it is expedient to consolidate and amend the law relating to the procedure of the courts of civil judicature, it is hereby enacted as follows ன்னு சொல்லி தான் 1908 21 மார்ச் 1908 நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வரதுக்கு முன்னாடி. இப்போ இதில் இந்த சிவில் லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி புரிஞ்சுக்கணும், சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 ஃப்ரேம் ஒர்க் எப்படி புரிஞ்சுக்கணும்,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேப்பரை தைக்கணும், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணணுன்றதுக்கான ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர்ஸே உண்டு. என்ன தான் உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சாலும் அந்த ப்ரொசீஜருக்குள்ளே வரலைன்னா உங்களால் ஆர்கியூ கூட பண்ண முடியாது, நிற்க கூட முடியாது கோர்ட்டில். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி புரிஞ்சுக்கணும்? சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 நல்ல ஆரம்பம். இந்த இதில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, சிவில் இதில் பொறுத்தவரையிலும் ஒவ்வொருத்தரும் வந்து வெறும் என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு நேரடியாக நம்ம ப்ராக்டிஸுக்கு சில நேரங்களில் வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கும் நீங்கள் போயிட்டு அல்லது நல்ல சிவில் தெரிஞ்ச ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி மினிமம் ஒரு 3 to 5 years இருந்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் ப்ளஸ் வந்து எப்படி அந்த சட்டத்தை ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு வழக்குலேயும் பயன்படுத்துகிறாங்க, எப்படி இன்வோக் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி வந்து கோர்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க, அது அந்த வழக்கில் புகுத்தி எப்படி வந்து நம்மளுடைய கட்சிக்காரரை அந்த வழக்கினுடைய இது வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் ஒர்க். இப்போ நம்ம சாதாரணமாக வந்து சிவில் கேஸில் நம்ம ஒரு எடுத்துப்போம், பிளைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போடுறோம். அந்த பிளைண்ட் அப்படின்னு போடும்போது தமிழில் வந்து வாதுரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆங்கிலத்தில் பிளைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும்பொழுது ஆர்டர் 7 ரூல் 1 சிபிசியில் நம்ம வந்து தாக்கல் பண்ணுறோம். ஆர்டர் 7 ரூல் 1 ஆஃப் சிபிசி கூடவே இதில் ரெட் வித் செக்ஷன் 26 ஆஃப் சிபிசி அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த இதில் பொறுத்தவரையிலும் முதல் வந்து நீதிமன்றத்தோடைய பெயர் இருக்கணும். எந்த நீதிமன்றத்தில் நம்ம வந்து தாக்கல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து சொல்லிடணும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்டா அல்லது சப் கோர்ட்டா, சபார்டினேட் ஜட்ஜஸ் கோர்ட்டா அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் கோர்ட்டா, அடிஷ்னல் கோர்ட்டா, அந்த மாதிரி பல நீதிமன்றங்களுடைய பெயர்கள் இருக்கும். அது எந்த நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக அதில் குறிப்பிடணும். அதே மாதிரி அந்த நீதிமன்றத்தின் பெயரை குறிப்பிடுறதோடு இல்லாமல் அது அமைந்திருக்கும் இடம், எந்த லொக்கேஷன். இன் கேஸ் ஆஃப் சென்னை அப்படின்னா சென்னை, சிட்டி சிவில் கோர்ட்டாக இருந்தால் சிட்டி சிவில் கோர்ட் சென்னை, அல்லது வேறு எங்கேயாவது இதனுடைய கிளைகள் இருந்ததுன்னா அங்கே போடணும், எங்கே அப்படின்னு போடணும். அப்போ தான் வந்து சரியான நீதிமன்றத்துக்கு காலதாமதம் இல்லாமல் கரெக்டாக போட முடியும். அல்லது இந்த ஒரு இஷ்யூலேயே நிறைய வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ரிஜெக்ட் ஆகும், ரிட்டர்ன் ஆகும், திருப்பியும் எடுத்து வேறு கோர்ட்டில் நம்ம வந்து போடணும். இதெல்லாம் வந்து டைமிங் இதாகும். நீங்கள் எந்த தலைப்பில் போடுறீங்க, அசல் வழக்கா அல்லது நிறைவேற்று மனுவாக போடுறீங்களா அல்லது அப்பீல் வழக்காக போடுறீங்களா அப்படிங்கிற தலைப்புகள் கொடுக்கணும். ஓஎஸ் ஒரிஜினல் சைடாக இருந்தால் நம்ம வந்து ஓஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிடணும். ஒரிஜினல் சைட் சூட். ஒரிஜினல் சைட் சூட். ஏஎஸ் அப்படின்னா அப்பீல் சூட். அப்பீல் சூட். ஓபின்னா ஒரிஜினல் பெட்டிஷன். ஓபி. இபி அப்படின்னாக்கா எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன். ஹெச்எம்ஓபி அப்படின்னா மேட்ரிமோனியல் அந்த ஓபி. எம்சிஓபி அப்படின்னு போடுறோம், ஆக்சிடென்ட் கேசஸ் போடுறோம். அந்த மாதிரி தலைப்புகளில் நம்ம வந்து வழக்குகள் தாக்கல் பண்ணுறோம். இந்த ஹெச்எம்ஓபி மாணவர்கள் பார்க்கறதுனால ஹெச்எம்ஓபியோட எக்ஸ்பான்ஷன் என்ன சார்? இன்டு மேரேஜ் ஒரிஜினல் பெட்டிஷன். எம்சிஓபி மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷன். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் நம்ம வந்து குறிப்பிட்டோம். கரெக்ட். ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து குறிப்பிட முடியாது அப்படின்றதுக்காக அதில் குறிப்பிட்டோம் நம்ம. அதே போல் அந்த மாதிரி போட்டுவிட்டு எந்த வருடம் தாக்கல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை போடணும். இதில் வந்து அடுத்தது வந்து காஸ்ட் டைட்டில் அப்படின்னு பேர். அந்த காஸ் CAUSE காஸ்ட் டைட்டில்னு பேர். அந்த காஸ்ட் டைட்டிலில் யார் மனுதாரர், யார் வாதி அப்படிங்கிறத, அல்லது எத்தனை நபர்கள் வாதியாக வராங்க, எத்தனை நபர்கள் மனுதாரர்களாக வராங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக குறிப்பிடணும், தெளிவாக குறிப்பிடணும். பெட்டிஷனர் வந்து எவ்வளோ பேர், வாதிங்கிறது யார் வாதாட போகிறான். எஸ், கேஸ் ஃபைல் பண்ணுறவங்க வாதி. யாருக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. மனு அப்படின்னு கொண்டு வரும்பொழுது அதில் மனுதாரர்கள் அப்படின்ற கான்செப்டில் வரும். இந்த வாதுரை அப்படிங்கும்போது வாதி, பிரதிவாதி அந்த கான்செப்டில் வரும். எத்தனை நபர்கள் வராங்க அப்படிங்கிறது அதனுடைய ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வாதிகள், மனுதாரர்கள் அல்லது என்ன நிலையில் அவங்க வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும்.
ஸோ இவங்களுக்கு எதிராக யாருக்கு எதிராக நம்ம வந்து வழக்கு போடுறோம் அல்லது மனு தாக்கல் செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிற வர விஷயம் வெர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். விஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதிர் தமிழில் சொல்லணும்னா எதிராக. எதிர் விஎஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா முன்னாடி ஒரு டேஷ் பின்னாடி ஒரு டேஷ் போடுவோம். அது எதுக்கு போடுறோம் சார்? அந்த வெர்சஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக எழுதுறதில்ல, அது ஷார்ட் ஃபார்மாக நம்ம வந்து விஎஸ் அப்படின்னு முன்னாடி ஒரு டேஷ் பின்னாடி ஒரு டேஷ். ஸோ அது ஃபுல்லாக குறிப்பிட்றதில்ல நம்ம. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு இது போடும். அதே மாதிரி எதிர்த்தரப்பில் எதிர் மனுதாரராக யார் யாரெல்லாம் சேர்க்க போகிறோம், எதிர்வாதியாக யார் யாரெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்ற விவரத்தை கொடுத்துடணும். பெரும்பாலும் வந்து இது வந்து ஷார்ட் காஸ்ட் டைட்டில் அப்படின்னு பேர். ஷார்ட் காஸ்ட் டைட்டில் இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறீங்களா சார்? காஸ்ட் டைட்டில், ஷார்ட் காஸ்ட் டைட்டில், இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகளை நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு, இல்லை அது ஒரு கன்வென்ஷனா? கன்வென்ஷன் கிடையாது, ப்ரொசீஜர்லேயே இருக்குது. ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா இதில் இந்த விவரங்கள்லாம் ஒவ்வொன்றும் எப்படி எப்படிலாம் போடணும் அப்படின்றதெல்லாம் அத்தனையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் டைட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன இவங்க என்ன நிலையிலிருந்து வழக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிறதும் இருக்கணும். அப்சல்யூட்லி அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இன்கேஸ் மனுதாரர் மைனராகவோ அல்லது இளவர் அப்படின்னு சொல்லலாம், இளவராகவோ அல்லது சித்த சுவாதீனம் இல்லாதவராக இருந்தாலோ அல்லது மென்டலி அது அடுத்தது மென்டலி டிஸார்டர்ட் பர்சன் அந்த மாதிரியான நபர்களாக இருந்தாலோ நேரடியாக அவங்களால வழக்குகளோ மனுக்களோ தாக்கல் பண்ண முடியாது. டைரெக்டாக அவங்களுக்கு யாராவது ஒரு கார்டியன், பாதுகாவலர் அந்த மாதிரியான ஒரு இது ரெப்ரசன்டேட்டிவ் இதில் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும். அப்போ வந்து கோர்ட்டில் அதுக்கான ஒரு மனுவை தாக்கல் பண்ணி தான் பண்ணணும். அல்லது ஏற்கனவே வேறு ஏதாவது நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி அவங்களுக்கான அந்த பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை வச்சும் போடலாம். ஸோ இதுதான் அந்த நேரடியாக தாக்கல் பண்ண முடியாது. இளவராக இருந்தாலோ அல்லது மன வளர்ச்சி குன்றியவராக இருந்தாலோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பண்ண முடியாது. அதே மாதிரி எதிர்த்தரப்புலையும் நீங்கள் இளவர யாராவது ஒருத்தரை சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உரிய தரப்பினராக சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் அவங்களுக்கும் யாராவது ஒருத்தர் பாதுகாவலராக நியமிக்கணும். பொதுவாக வந்து அவங்க தாயார் வருவாங்க பெரும்பாலும், அல்லது அவங்க தகப்பனார் வருவார். இவங்க 2 பேருமே, அதாவது நம்ம போடுறோம் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போடுறோம். அவங்களுக்கு அந்த வகையில் ஒரு நோட்டீஸ் போகும். ஆமாம், நீங்கள் இருக்கிறதுக்கு விருப்பமா சம்மதமா அப்படின்னு கேட்டு அந்த நோட்டீஸ் போகும். அது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இப்போ எனக்கு நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சம்மதம் தெரிவித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்டிஷன் அலோவ் பண்ணிவிடுவாங்க கோர்ட்டை. அவங்க மறுக்கும் பட்சத்தில் கோர்ட்டே, நீதிமன்றமே வேறு யாராவது ஒரு பாதுகாவலரை கார்டியன், கோர்ட் கார்டியனாக நியமிக்கலாம். கோர்ட் எப்படி சூஸ் பண்ணுவாங்க சார் கார்டியனை? எனி அட்வொகேட்டாக சூஸ் பண்ணலாம். அல்லது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட, அதாவது அந்த இளவருக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய நபர்களை இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் பேசிக் பிரின்சிபல். ஸோ இதை வந்து தரப்பினர்களை எப்படி சேர்க்கணும், எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரொவிஷனில் நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த போட்டாகணும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் குறிப்பிடணும். என்ன நேச்சர் ஆஃப் கேஸ். பெரும்பாலான வழக்குகள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆர்டர் 7 ரூல் 1 சிபிசியில் குறிப்பிடணும். ஆர்டர் 7 ரூல் 1 ஆஃப் சிபிசி, சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 குறிப்பிடணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ப்ராமிசரி நோட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கேஸை போடுறோம், இந்த ப்ரொவிஷனில் வரும். இப்போ ப்ராமிசரி நோட்டை எங்கேயோ காணாமல் போயிட்டு இல்லை, ஆனால் அதை வச்சு நம்ம வந்து தாக்கல் பண்ணணும், வழக்கு தாக்கல் பண்ணணும். என்ன ப்ரொவிஷனில் பண்ணுறது அப்படின்னாக்கா, இதே ஆர்டர் 7 ரூல் 1 பண்ண முடியாது. கரெக்ட். அந்த டாக்குமெண்ட் இருந்தால் ஆர்டர் 7 ரூல் 1 சிபிசி 1908, இல்லைன்னா ஆர்டர் 7 ரூல் 10 போடணும். ஆர்டர் 7 ரூல் 10 போடணும், 10 ஃபைல் பண்ணணும். இதுதான் அங்கே. அதே மாதிரி ஒரு அடமான கடன் பற்றி நீங்கள் வழக்கு போடுறீங்க அப்படின்னா, வசூல் பண்ணுறதுக்காக ஒரு அடமான கடனை போடுறீங்க அப்படின்னா, அது வந்து ஆர்டர் 34 போடணும். ஆர்டர் 34 போடணும் ஆஃப் சிபிசி 1908. மார்ட்கேஜை பற்றி போடணுன்னா அந்த இதில் தான் போடணும்.
ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஆர்டர் 7 ரூல் 1 ஃபஸ்ட்டு. ஆர்டர் 7 ரூல் 1. இப்போ ஏன்னா நிறைய சட்டமானவர்கள் வந்து பேர் ஆக்ட் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு ஆர்ட். இப்போது இந்த பேர் ஆக்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் கொடுங்க சார். இது வந்து பேர் ஆக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 7 நான் ரூல் 1 எடுத்துட்டேன். எப்படி அது பார்க்கணும், பேர் ஆக்ட் எப்படி பார்க்கணும் சார்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இண்டெக்ஸ் போட்டிருப்பாங்க. ஆமாம். அந்த இண்டெக்ஸில் இது வந்து இந்த சிபிசியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலாதியான விஷயம். நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து மீண்டே வர முடியாது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை 1908 இவ்வளவு ஒரு எதிர்காலத்தை கருத்தில் சிந்திச்சு இப்படிலாம் ஒரு வழக்குகள் வரும், இப்படிலாம் நடத்துவாங்க, அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ரூலை வந்து அல்லது சட்டத்தை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்களே, மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரிய விஷயம். அது நம்ம எல்லாரும் அட்மையர் பண்ண வேண்டியதுதான். அது யூகிச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஆர்டர் 7 ரூல் 1 எடுக்கிறேன் நான். இப்போ ஆர்டர் 7 ரூல் 1ல் ஆர்டர் 7 ரூல் 1 பிளெயிண்ட் அப்படின்னக்கூடிய போர்ஷன். எஸ். அதில் பர்டிகுலர்ஸ் டு பி கண்டெய்ன்ட் இன் பிளெயிண்ட். இப்போது ஆர்டர் 7 இருக்குது சார். ஆர்டர் 7 இருக்குது. எஸ். பிளெயிண்ட் இருக்குது. இதை வந்து மாணவர்கள் என்ன குறிப்பிடணும்? தமிழில் சொல்லணும்னா ப்ராத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் 1 எப்படி சொல்லணும்? சப் ரூலா ஆர்டர் 7 பிளெயிண்ட்டு ரூல் 1 அப்படி ரூல் 1. அது கீழே வந்து ஏ இருந்ததுன்னா சப் கிளாஸ் கரெக்ட். அப்படி வந்து சொல்லணும். உட்பிரிவு. ஓகே. ரூல் 1 பர்டிகுலர்ஸ் டு பி கண்டெய்ன்ட் இன் பிளெயிண்ட். ஒரு ப்ராத் அப்படின்னாக்கா, அதாவது பிளெயிண்ட் அப்படின்னாக்கா என்னென்னலாம் அதில் உள்ளடக்கம் இருக்கணும், கண்டிப்பாக அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். The plaint shall contain the following particulars. A, நீங்கள் சொன்ன மாதிரி the name of the court in which the suit is brought. எந்த கோர்ட்டில் சூட் கொண்டு வரோமோ. B, the name, description and place of residence of the plaintiff. C, the name, description, place of residence of the defendant so far as they can be ascertained. Yes. D, அப்போ ஆதார் கார்டை வச்சு நம்ம அசர்டைன் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு பண்ணிக்கலாம். அல்லது இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து போடுறோம் அப்படின்னாக்கா அந்த டாக்குமெண்ட்டில் பத்திரத்தில் என்ன விலாசம் குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த விலாசம் தான் நமக்கு கடைசியாக தெரியும் அப்படின்னாக்கா அந்த விலாசத்தை குறிப்பிடலாம். அதில் தான் அசர்டைனுங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியாது கரெக்ட் அவங்க இப்போ வேர் அபவுட்ஸ் நாட் நோன்னு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் லாஸ்ட்டாக இந்த பத்திரத்தில் இந்த விலாசம் கொடுத்து தான் அவங்க ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆவணத்தில் என்ன விலாசம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஆவணத்தை நம்ம அந்த விலாசத்தை இந்த ப்ராதில் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுதான் அந்த அசர்டைன்ட். டி பார்த்தீங்கன்னா clause D where the plaintiff or the defendant is a minor. நீங்கள் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன். எஸ். ஆர் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். எஸ். எ ஸ்டேட்மெண்ட் டு தட் எஃபெக்ட். எஸ். கொடுக்கணும். இந்த மாதிரி அன்சவுண்ட் மைண்டு, மைனரு அப்படின்னு கொடுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பிளெயின்டிஃப்ல சொல்லணும். கண்டிப்பாக சொல்லணும். அதில் அப்புறம் clause E, the facts constituting the cause of action and when it arose. இந்த cause of action அப்படிங்கிறத வந்து நம்ம பிளெயிண்ட்லேயே குறிப்பிடணும். கட்டாயம். எப்படி இந்த பிளெயிண்ட் உருவாகுது அப்படின்னு. இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் எ பண்டில் ஆஃப் ஃபேக்ட்ஸ். காஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் நத்திங் பட் எ பண்டில் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஓகே. ஸோ நம்ம சொல்கிற அந்த வாதூரியில் சொல்லியிருக்கிற ஃபேக்ட்ஸையோடைய ஷார்ட் ஃபார்ம் குறிப்பாக நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இது இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு முன்னாடி வர்றதுக்கு முந்தி நம்ம வந்து லாங் காஸ் டைட்டில் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகே. இது இந்த ஃப்ரேம் ஒர்க்லேயே அதே வரும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இன் டீட்டெயில்டாக பெட்டிஷனர்ஸோடைய பர்டிகுலர்ஸ் கொடுக்கணும். ஓகே. அதாவது வந்து பெயர், தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் அல்லது பாதுகாவலர் பெயர், வயது, விலாசம், எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் அவங்க இருக்கிறாங்க, அல்லது கிரிமினல் சைட் அப்படின்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் அவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த தாலுக்கா, பின்கோடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம வந்து குறிப்பிட்டால் தான் சரியாக இருக்கும். அப்சல்யூட்லி. நெக்ஸ்ட், அதே மாதிரி இந்த மனுதாரருக்கோ வாதிக்கோ யார் வந்து வழக்கறிஞராக அப்பியர் ஆகிறாங்க
யார் வந்து அட்ரஸ் ஃபார் சர்வீஸ்ன்னு பேர். அட்ரஸ் ஃபார் சர்வீஸ். எஸ், அட்ரஸ் ஃபார் சர்வீஸ். வழக்கறிஞர் மூலிமா நம்ம வந்து ஒரு பிராத தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வழக்கறிஞர் அந்த வழக்கில் கட்சிக்காரருக்காக வாதாடும் டைம் வரை அவர் தான் இருப்பார். மற்ற அட்வொகேட்ஸ் யாரும் அப்பியர் ஆக முடியாது அன்லெஸ் அவரோட கன்சென்ட் இல்லாமல், அப்சல்யூட்லி கட்சிக்காரோடைய கன்சென்ட் இல்லாமல் வேறு யாரும் அப்பியர் ஆக முடியாது. அந்த இதில் பொறுத்தவரையிலும் ஏதாவது பிரதிவாதி தரப்புலேருந்து அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணுன்னாலோ அல்லது வேறு ஏதாவது பேப்பர்ஸ் சர்வ் பண்ணணுனாலோ அந்த கன்சென்ட் அட்வொகேட்டுக்கே சர்வ் பண்ணிக்கலாம். யூ நீட் நாட் டு சர்வ் எனி நோட்டீஸ். வாதிக்கு சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவங்க சார்பாக இவங்களே வாங்கிப்பாங்க. இதுதான், அதனால தான் அந்த அட்ரஸ் ஃபார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அந்த இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கோர்ட் வந்து நீதிமன்றம் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது அந்த அட்வொகேட் நேமோடு இல்லாமல் ஆஃபீஸ் அட்ரஸ் ப்ளஸ் வந்து இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து அதில் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் வந்து கோர்ட் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு கோர்ட்டுமே இருக்கும். இப்போ லோவர் கோர்ட்டு, இப்போ ஆலந்தூர் கோர்ட்டு, பெரும்பாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய செங்கல்பட்டு கோர்ட்டு. இப்போ அந்த கோர்ட்டில் வந்து அந்த டைரக்ஷனை யார் கொடுப்பா, இல்லை ஹைகோர்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனா? இது வந்து ரெஜிஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரி வந்து அவங்க டைரக்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன அப்கிரேடேஷன் அப்சல்யூட்லி ஸோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டைமிங்கும் இதெல்லாம் குறைக்கும். இப்போ வந்து இப்போ சில வழக்குகளில் வந்து வாட்ஸ்அப் நோட்டீஸே அனுப்ப சொல்லி சொல்கிறாங்க, இமெயில் நோட்டீஸே அனுப்புனா சஃபிஷியன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு நோட்டீஸ் அனுப்பி இம்மிடியேட்டாக அவங்களுடைய பார்வைக்கு இந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் அப்பியர் ஆகுங்க, பதில் போடுங்க, அல்லது விசாரணைக்கு ஆஜராகுங்க, என்கொயரி பண்ணுங்கள், ஆர்கியூமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதில் வர்றதுக்காக, சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது வரவேற்கத்தக்கது தான். அதாவது அப்போ வந்து நீங்கள் சீனியராக நம்ம ஜூனியர் அட்வொகேட்ஸ் எல்லாருக்கும், அது சட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த லா ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு டிரெக்ஷன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரியில் வருது. ரெஜிஸ்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரி என்னென்ன அப்பப்போ ப்ரொசீஜர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதை கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். அப்போ தான் டைம் கம்மியாகும் கேஸ், இல்லைனா மாறி ஃபைல் பண்ணணும். இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கு இணையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், அதையும் நீங்கள் வந்து கூடவே வந்து வாசித்து என்னென்ன ப்ரொசீஜரில் நம்ம இப்போ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம். அப்சல்யூட்லி. இந்த சிவில் ப்ரொசீஜர் கூடவே அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு ஒரு இது ஒன்று என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்லேயே. இப்போ நம்ம சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், சிவில் ப்ரொசீஜர் கோடுக்குள்ளேயே அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை இது பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் எப்படிலாம் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் போடுறதா இருந்தால் எப்படி போடணும், பிளைண்ட் போடுறதா இருந்தால் எப்படி போடணும், டாக்குமெண்டேஷனுக்கு தனியாக பெட்டிஷன் போடுறதா இருந்தால் எப்படி போடணும், என்னெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் வந்து அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த ஃபார்மேட்டை கொடுக்க மாட்டாங்க, அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுப்பாங்க. உங்களை மாதிரி சீனியர்ஸ் நம்மளோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் மாணவர்கள் வந்து அந்த ஃபார்மேட்டில் இந்த ப்ரொசீஜர் என்கார்பரேட் ஆகிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அப்பெண்டிக்ஸை மறந்துடுறாங்க. அந்த ஃபார்மேட்டே வந்து மாற்றி போடுறாங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல ப்ராக்டிஷனர் வந்து அப்பப்போ அந்த அப்பெண்டிக்ஸையும் ரீவிசிட் பண்ணணும். சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 படிக்கணும், சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸும் பார்க்கணும், அப்பெண்டிக்ஸில் என்ன கண்டென்ட் இருக்குது அதை மேம்படுத்தியிருக்கோமான்னு பார்க்கணும் ப்ராக்டிஸில், அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். கட்டாயம். ஆமாம், அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் எது முக்கியமாக சொல்லியிருந்தீங்க, காஸ் ஆஃப் ஆக்ஷன் பற்றி. இதுக்கு அடுத்த அந்த லாங் காஸ் டைட்டிலுக்கு அடுத்தது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ஃபேக்ட்ஸை பற்றி சொல்லணும். கரெக்ட். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் பாத்தியம், எந்த விதத்தில் உங்களுக்கு நீங்கள் ஓனர்ஷிப்பை அல்லது பொசஷன் ரைட்ஸ் கொண்டு வரீங்களா, இல்லை டைட்டில் ரைட்ஸ் கொண்டு வரீங்களா, எப்படி நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, அல்லது எப்படி நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரைட்ஸ் வருது அப்படிங்கிறத எலாபரேட்டாக நம்ம வந்து சொல்லி ஆகணும். அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையிலும் தான் நம்ம வந்து ஷெட்யூலாக ப்ராப்பர்ட்டியாக கொடுக்குறோமா அப்படிங்கிறதையும் நம்ம எலாபரேட்டாக சொல்லியாகணும். ஸோ என்ன ஃபேக்ட்ஸ், என்ன டிஸ்பியூட்ஸ், எப்படி எதிர்த்தரப்புலேருந்து உங்களுக்கு பிரச்சனை வருது, அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஃபேக்ட்ஸ் வச்சா
நீங்கள் சொல்லி தான் ஆகணும். கரெக்ட். அதுக்கு ரிலேட்டடாக ரிலவன்ஸியாக டாக்குமெண்ட்டும் நீங்கள் சைமல்டேனியஸாக போகணும். இப்போ நீங்கள் வந்து யுவர் கிளைமிங் யூஆர் தி அப்சல்யூட் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, நீங்கள் தான் இந்த சொத்தை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த பத்திரம் முன்னிலைக்கு நான் இன்னார்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன் போது அந்த பத்திரத்தினுடைய நகல் காப்பி அல்லது சர்டிஃபிகேட் காப்பி அல்லது ஒரிஜினல் இதை வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் வரும்பொழுது நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ஃபேக்டும் ப்ளீடிங்ஸும், இது பேர் வந்து ப்ளீடிங்ஸ். இந்த ப்ளீடிங்ஸ் கூட ஒத்து போகிற மாதிரி ரிலவெண்ட்டாக நீங்கள் டாக்குமெண்ட்டையும் போகணும். எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வராரு, அவருக்கு வந்து டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் இல்லை பொசிஷன் இஷ்யூ இருக்குன்னா, இப்போ லெட்ஸ் அஸ்யூம் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில்னா அவர் சொல்லக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். எஸ், ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அவர் வந்து சம்டைம்ஸ் படித்தவங்களாக இருப்பாங்க, ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, நம்ம கிராமத்துலேருந்து வந்திருப்பாங்க, அவங்க என்ன தெரியுதோ அதுதான் சொல்லுவாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு we have to apply சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 எந்த ஆர்டர் எந்த ரூல், அப்புறம் அப்பெண்டிக்ஸு சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்ளை பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணணும். அந்த ஃபேக்டை ஃப்ரீஸ் பண்ண உடனே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபேக்ட்ஸ்க்கு பேஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் நகல்கள், அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கணும். நகல்கள்னு ஒரிஜினலில் கூட இருக்கலாம். ஒரிஜினல்கள், சான்றிட்ட நகல்கள் அல்லது காப்பீஸு, ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கலாம். இதெல்லாமே ஆவணங்கள் தான். இந்த ஆவணங்களை எப்படி வந்து நம்மளோட ப்ளீடிங்ஸுக்கு ஒத்து போகிற மாதிரி வச்சுருக்கணும். இந்த ப்ளீடிங்ஸும் இந்த டாக்குமெண்ட்ஸும் ரெண்டும் வந்து ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கணும் எப்பயுமே. ஆமாம், ப்ளீடிங்ஸ் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அதுவும் வந்து பின்னாளில் விசாரணை பண்ணும்பொழுது அது ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா எவிடன்ஸ் டேக்கிங்கில் போயிடும். அதே மாதிரி ப்ளீடிங்ஸில் சொல்லிவிட்டு டாக்குமெண்ட்டை போடாமல் விட்டுட்டிங்கனாலும் பிரச்சனை ஆயிடும். அப்போது இப்படி சொல்லலாமா சார்? அதை நிரூபிக்கிறது கஷ்டமாயிரும். கரெக்ட். நீங்கள் சொல்லும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பேஜ் வந்து ஒரு 2-3 பேஜ் ப்ளீடிங்ஸ் அடிக்கிறீங்கன்னா ஒரு பேராகிராஃப்க்குமே டாக்குமெண்ட் இருந்தால் வின்னிங் ரேட் ஆஃப் த கேஸ் வந்து அதிகம். எஸ், அப்படி புரிஞ்சுக்கலாம். கரெக்ட். ஸோ அதனால் வந்து அந்த ப்ளீடிங்ஸை இல்லாத டாக்குமெண்ட்டையும் போடக்கூடாது, பட் தேவையில்லாத டாக்குமெண்ட்டையும் போட்டு ப்ளீடிங்ஸை சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு 4-5 வாட்டி அதை பார்த்து டிஸ்கஸ் பண்ணி போடுறது மிக அவசியம். எஸ், ஏன்னா வரக்கூடிய கிளைண்ட் வந்து கண்டிப்பாக ஊர் பக்கத்துலேருந்து வருவாங்க, வரப்பு பிரச்சனையாக இருக்கலாம், அவங்க லேண்டு பிரச்சனையாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கலாம், பெருசாக படிப்பு இருக்காது, நம்ம தான் அவங்கள கைட் பண்ணணும். நீங்கள் சொல்லக்கூடியது அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். எஸ், அதே மாதிரி அந்த ஆவணங்களை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டிராஃப்ட் பண்ணும்போது, பிளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை கூட நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை படிக்கணும். ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக நீங்கள் வந்து லைன் பை லைனாக நீங்கள் வந்து வாசிச்சிங்கன்னா மட்டும்தான் அதனுடைய உண்மையான கண்டென்ட் என்ன, அல்லது அதில் வேறு ஏதாவது மறைமுகமாக ஏதாவது மறைக்கப்பட்டிருக்கா, அல்லது வேறு என்ன வகையில் நம்ம அதனோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் மேம்போக்காக நம்ம பார்த்துட்டோம்னா கட்டாயம் நமக்கு வந்து அதில் இருக்கிற உண்மைத்தன்மை தெரியாது போயிடும். ஸோ நாளைக்கு வழக்கு நடத்தும் பொழுது விசாரணைக்கு வரும்போது இந்த டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி நமக்கு எதிராகவே இருக்கே, இது ஏன் போட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வரக்கூடாது. ஸோ அதனால் நமக்கு வழக்கு பின்னடைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதில் நான் என்ன நீங்கள் சொல்லும் போது என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய எவிடன்ஸை நம்மளுக்கே அகேன்ஸ்டாக போகும், அதை நீக்கணும். அது வந்து ஆரம்பத்திலேயே வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்டு தேவையா அல்லது தேவையில்லையா அப்படிங்கிறத வந்து கிளைண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ப்ளீடிங்ஸ் ரெடி பண்ணும்போது கிறிஸ்பாக ரெடி பண்ணணும். எஸ், அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். கரெக்ட். மின்ஸ் பண்ணக்கூடாது ஃபேக்டை. எஸ், அதே மாதிரி தேவையில்லாத ப்ளீடிங்ஸையும் அதில் சொல்ல வேண்டியது கிடையாது. அப்சல்யூட்லி. நிறைய சொன்னாலும் அதுக்கு வந்து தேவையில்லாத டாக்குமெண்ட்டை தேவணும், அதுக்கு ஒரு சாட்சியங்கள் அடிக்கணும். இது எல்லாமே ஆர்டர் 7 ரூல் 1 நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ளீடிங்ஸை ஃபேக்ட்ஸை சொல்லிட்ட பிறகு அடுத்தது வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு வழக்கு மூலம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். வழக்கு மூலம். எஸ், தமிழில் சொல்லணும்னா வழக்கு மூலம், இங்கிலீஷில் சொல்லணும்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ பண்டில் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஏற்கனவே நம்ம இப்போ சொல்லிட்டு வந்த அந்த ப்ளீடிங்ஸை பொறுத்தவரையிலும் சிறு குறிப்பு மாதிரி நம்ம சொல்கிறோம். எப்பப்போல்லாம் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் எழுந்தது, மூலம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து வாங்கின காலத்துலேயும், அதுக்கப்புறமேட்டு நம்ம அனுபவித்த காலத்துலேயும், அதுக்கப்புறமேட்டு பிரதிவாதி மூலிமா இந்த சொத்துக்கு எந்த இடையூறு வருது அப்படின்ற அந்த தேதி காலத்துலேயும், அதுக்கு பிறகு என்ன மாதிரியான பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறத காலத்துலேயும் நம்ம வந்து அந்த இது வந்து
காஸ் ஆஃப் ஆக்ஷன் பேராகிராஃபில் சொல்லி ஆகணும். அதே மாதிரி நம்ம சொல்கிற அந்த வழக்கு மூலம் இந்த சொத்து எந்த நீதிமன்றத்தின் எல்லையில் வருது, ஃபஸ்ட்டு எந்த தாலுக்காவில் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லி ஆகணும். வேர் த ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்ஸ். அப்சல்யூட்லி. இப்போ கன்னியாகுமரியில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இங்கே சென்னையில் வந்து வழக்கு தாக்கல் பண்ண முடியாது. அவர் இங்கே சென்னையிலேயே வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சொத்து குறித்து வழக்குனாக்கா கண்டிப்பாக எங்கே சொத்து லொக்கேட் ஆகிருக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து வழக்கு, அந்த ஜூரிசெக்ஷன் லோக்கல் ஜூரிசெக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து பேசிக். இது அந்த ஜூரிசெக்ஷன்லேயே பல வகையான ஜூரிசெக்ஷன், நிறைய ஜூரிசெக்ஷன் உண்டு. பெக்குனரி ஜூரிசெக்ஷன் ஒன்று இருக்குது, டெரிட்டோரியல் ஜூரிசெக்ஷன் ஒன்று இருக்குது. பெக்குனரி ஜூரிசெக்ஷன்னா அது வந்து அதனோட வேல்யூ, ரிலீஃபோட வேல்யூ. அப்சல்யூட்லி. அந்த ரிலீஃபோட வேல்யூ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது அடுத்த இதிலெல்லாம் பார்ப்போம். இந்த இதை பொறுத்தவரையிலும் இப்போ ப்ரோனோட் சூட் அப்படின்னாக்கா அந்த ரிலீஃப்னாக்கா தொகை எவ்வளோ வருது, அசல் எவ்வளோ, வட்டி எவ்வளோ, மொத்த தொகை எவ்வளோ, கிளைம் தொகை எவ்வளோ, அந்த தொகைக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருந்தால் முன்சிஃப் கோர்ட்டோடைய ஜூரிசெக்ஷன். 1 லட்ச ரூபா உள்ளே இருந்தால் முன்சிஃப் கோர்ட். ஆமாம். முன்சிஃப் கோர்ட்டுங்கிறது மாவட்ட உரிமையல் நீதிமன்றம். மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலுக்கும் ஒரு தாலுக்காவுக்கும் ஒரு தாலுக்காவுக்கும் முன்சிஃப் உண்டு. இப்போ செய்யூர் தாலுக்குனா செய்யூர் கோர்ட்டு இருக்குது. அந்த முன்சிஃப் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம். இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள அந்த மதிப்பு இருந்தது அப்படின்னா சார்பு நீதிமன்றம் அந்தந்த லோக்கல் ஜூரிசெக்ஷன்லேயும் இருக்கும். அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் சார்? சப்கோர்ட், சபார்டினேட் ஜட்ஜஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் அந்த கோர்ட். 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே அன்லிமிட்டெட் ஜூரிசெக்ஷன், எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போகுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மாவட்ட நீதிமன்றம் இதுதான் அங்கே ஃபைல் பண்ணக்கூடிய. அந்த மாவட்ட நீதிமன்றத்திலேயே நிறைய சில நீதிமன்றங்களில் புதுசாக சேர்த்துருப்பாங்க. அதாவது வந்து கமர்ஷியல் கோர்ட்ஸ் சேர்த்துருப்பாங்க, அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் சேர்த்துருப்பாங்க, இப்போ மகிழா கோர்ட்டும் சேர்த்துருக்காங்க. அந்த மாதிரி சில நீதிமன்றங்களில் புதுசாக அந்த நீதிமன்றம் கேடர்லேயே, அதாவது அந்த ஈக்குவலண்ட்டான கேடரில் சேர்த்துருக்குறாங்க. சில நேரங்களில் முதன்மை நீதிமன்றத்துக்கு, மாவட்ட நீதிமன்றத்துக்கு அந்த டைமிங் பொறுத்து அல்லது வழக்குகளுடைய அந்த கன்ஜெஷனை பொறுத்து வேறு நீதிமன்றங்களுக்கும் போஸ்ட் பண்ணுவாங்க, மாற்றியும் விடுவாங்க. ஸோ அந்த கோர்ட்டில் போய் கேஸ் நடக்கும். இதுதான் அங்கே நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து நம்ம பெக்குனரி ஜூரிசெக்ஷன். டெரிட்டோரியல் ஜூரிசெக்ஷனை பொறுத்தவரையிலும் முதல்ல நம்ம வந்து ஏற்கனவே சொல்லின மாதிரி முதலில் முன்சிஃப் நீதிமன்றம். பெக்குனரினா வேல்யூ பேஸ்ட். 1 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய்னா பெக்குனரி நம்மளோட கிளைம். கரெக்ட். இது கரெக்டாக பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக இல்லைனா கேஸ் முடியும் போது தான் கண்டுபிடிப்போம். இப்போ பெக்யூனரி ஜூரிசெக்ஷன் இல்லைனா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா எடுத்த உடனே டிஸ்மிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. முதல்ல இந்த பெக்குனரி ஜூரிசெக்ஷனில் பொறுத்தவரையிலும் முதல்ல வந்து ஸ்க்ரூட்னி பண்ணிவிடுவாங்க. கரெக்ட், வருதா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு நம்பர் பண்ணும் பொழுதே நம்பருங்க முன்னாடியே இது வந்து கரெக்டான கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்களா, இதில் வேறு ஏதாவது கோர்ட் ஃபீஸ் எவேட் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது நீதிமன்றத்துக்கு இது பெக்குனரி ஜூரிசெக்ஷன் வருதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து முதல்லையே பார்த்துருவாங்க. மேக்ஸிமம் பார்த்துருவாங்க. அதை ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. இன்கேஸ் ஆஃப் ஏதாவது தவறுதலாக இருந்து ஒருவேளை பார்க்காம நம்பர் பண்ணிட்டாங்கன்னா கூட எப்போ நீதிமன்றம் கண்டுபிடிக்குதோ அல்லது எதிர்த்தரப்புலேருந்து எப்போ வந்து அதை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களோ அந்த தருணத்துலேருந்து அதை வந்து ஒன்று நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த கோர்ட்டுக்கு மாற்றி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எந்த நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு செல்லணுமோ அந்த நீதிமன்றத்துக்கு மாற்றி. ஏன் வந்து அந்த டக்குன்னு அதை கேட்டேன்னா டிஸ்மிஸ்னா, இப்போது ஜென்ரலாக ஜூனியர் அட்வொகேட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கைட் பண்ணுறோம் ஓகே, சம்டைம்ஸ் நான் வந்து ஐயோ தப்பாயிடுச்சே அப்படின்னு, ஐயோ பெக்குனரி தப்பாக போட்டேனே அப்படின்னு பயப்படக்கூடிய இருக்கும். அப்படி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதில் வந்து அந்த மாதிரி வந்து வேல்யூவேஷன் தப்பாக போட்டுவிட்டு ஏதாவது ஒரு இது நடந்துடுதுனாக்கா ஆர்டர் 7 ரூல் 11 ப்ரொசீஜர் உண்டு. அதர் சைடு வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க வந்து அண்டர் வேல்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். டெலிபரேட்டாக அண்டர் வேல்யூ பண்ணியிருக்காங்க, இதனுடைய ஜூரிசெக்ஷனே வேறு, இவங்க கோர்ட் ஃபீஸ் சரியாக வேல்யூ பண்ணல, அட்வலரம் கோர்ட் ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் கோர்ட் வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு விசாரணை பண்ணும். அதாவது ஆர்டர் 7 ரூல் 11 ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்.
the plaint shall be rejected in the following cases. அந்த சிச்சுவேஷனில் வந்தது, அந்த சிச்சுவேஷனில் சப் கிளாஸ் பாருங்கள். அதில் ஏ வேர் இட் டஸ் நாட் டிஸ்க்ளோஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன், அதை விட்டுருங்க. கோர்ட் ஃபீஸை பொறுத்தவரையில் இருக்கும் பாருங்க. வேற ரிலீஃப் கிளைம் இஸ் அண்டர் வேல்யூ. அதாவது ஆர்டர் 7 ரூல் 11 ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட், அதில் சப் கிளாஸ் பி where the relief claimed is undervalued and the plaintiff on being required by the court to correct the valuation within a time to be fixed by the court fails to do so. Yes. So அந்த ப்ரொவிஷனில் ஒரு என்கொயரி நடக்கும். இப்போ கோர்ட் வந்து வாதி உண்மையிலே வந்து அந்த மாதிரி வந்து அண்டர் வேல்யூ பண்ணியிருக்கிறாரு, கோர்ட் நீதிமன்ற கட்டணம் சரியாக செலுத்தலை அப்படின்ற பட்சத்தில் என்கொயரி பண்ணி ஒரு உத்தரவு போட்டு ஒரு சரியான நீதிமன்றம் இவ்வளோதான் நீங்கள் வந்து நீதிமன்றம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் டைம் தருவாங்க. 15 days ஆர் 1 month ஆர் ஏதோ அவங்களுக்கு கோர்ட்டோடைய டிஸ்கிரிஷனரி பவரில் அந்த மாதிரி நேச்சுரல் ஜஸ்டிஸை கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நாட்கள் அந்த காலக்கெடுவிற்குள் அந்த வாதியோட வழக்கறிஞரோ வாதியோ அந்த நீதிமன்ற கட்டணத்தை செலுத்தும் பட்சத்தில் அலோவ் பண்ணிப்பாங்க. செலுத்தாத பட்சத்தில் வேறு வழியே கிடையாது. அதனால் அந்த ஆர்டர் 7 ரூல் 11 பி அதாவது அண்டர் வேல்யூ. ஸோ அந்த வழக்கில் காலக்கெடு கொடுத்த பிறகும் கூட நீங்கள் வந்து அந்த கண்டிஷனில் ஒபே பண்ணல அப்படின்ற காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் மிக அருமையான ஒரு லீகல் வேர்ட் சொன்னீங்க. அது வந்து எல்லா சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் அதை பிடிக்கணும். ஆட் வளரும், அந்த வேல்யூவேஷன் பண்ணுறது தான் ஆட் வளரும் கரெக்டான வேல்யூ. எஸ். ஸோ இப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்லக்கூடியதுலேருந்து நிறைய டிஸ்கஷன் இருக்குது. பட் ஓவரால் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூ அப்படின்னா கைட்லைன் வேல்யூ இருக்குது, நீங்கள் வெப்சைட் போனீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது, இப்போ நோ புரோக்கர் எந்த வேல்யூவை பேஸ் பண்ணி அந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும். பிளைண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது ரிஜெக்ஷன் ஆகக்கூடாதுன்னா பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன். இப்போது வந்து ஒரு பிளைண்ட்டை வேல்யூ பண்ணணும், ஒரு ரிலீஃபை வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இதுக்கு வந்து தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட்னு இருக்கு. கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் 1955. அது தமிழ்நாடு ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இதில் வந்து ஒரு 2-3 தடவை அமெண்ட்மெண்ட்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது அந்தந்த ப்ரொவிஷனுக்கு அல்லது எந்த ரிலீஃப் நீங்கள் ஓரியன்டாக நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அங்கே அதிலே கிளியராக சொல்லியிருப்பாங்க எந்த ப்ராப்பர்ட்டி கோர்ட் ஃபீல். எஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சாதாரண ஒரு பெர்மனெண்ட் இன்ஜங்ஷன் நிரந்தர தடை உத்தரவு கோரி நீங்கள் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடிலாம் வந்து என்ன இருக்குனாக்கா 75 ரூபா கோர்ட் ஃபீஸ், அவ்வளோதான் கோர்ட் ஃபீஸ் இருந்தது. அதாவது 7.5% அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ அதை ரெடியூஸ் பண்ணி 3% ஆக்கியிருக்காங்க. குறைச்சிட்டாங்க. இப்போ 30 ரூபா தான். இப்போ 30 ரூபா தான் குறைச்சிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 27C அதுதான் அந்த ப்ரொவிஷன், அந்த கோர்ட் ஃபீஸோடைய ப்ரொவிஷன் எதுக்கு கட்டணும். ஆமாம், பெர்மனெண்ட் இன்ஜங்ஷன் அப்படின்னு போடணுன்னா அதுக்கு 27C வேல்யூ பண்ணணும். 27C வேல்யூ பண்ணணும்னா 1000 rupees. 1000 rupeesக்கு 3% அப்படின்னா 30 rupees. இதுதான் அந்த கோர்ட் ஃபீஸ் வேல்யூ. அது எப்படி சார் வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 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 அது வந்து எக்ஸாக்டாக நீங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவில் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. கரெக்ட். அது ரிலீஃபோட வேல்யூ தான் நம்ம பார்க்குறோம். பரிகாரத்தோடைய வேல்யூ. ரிலீஃப் அப்படின்னா தமிழில் சொன்னோன்னா பரிகாரம். இப்போ அது ப்ரோ நோட் வேல்யூ வந்து ₹1, 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னாக்கா 3% கோர்ட் ஃபீஸ் கட்டணும். 3000 ரூபாய் கட்டணும். கரெக்ட். அப்போ கட்டும் பொழுது செக்ஷன் 22 ஆஃப் தி கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் தமிழ்நாடு இதில் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொவிஷனுக்கும் ஒவ்வொரு ரிலீஃபுக்கும் தனித்தனியாக வந்து. அப்போது லாயர்ஸ், ப்ராக்டிசிங் லாயர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் என்ன பண்ணணும்னா சிபிசி ஆக்டை வச்சுக்கணும் டேபிளில். 2வது சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் வச்சுக்கணும். 3வது வந்து கோர்ட் ஃபீஸ் வச்சுக்கணும், டேபிள் இருக்கணும் கண்டிப்பாக. இது ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் மாதிரி. கண்டிப்பாக இதை 3த்தையும் நீங்கள் வந்து டெய்லி அப்டேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ ஆந்திர பிரதேஷ் போனாலும் அதுக்கு செப்பரேட்டாக இருக்கும், கோர்ட் செப்பரேட்டாக இருக்கும். இங்கே இருக்கிறது அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை, மாற்றி கூட இருக்கலாம். எப்படி இருக்குன்னா சின்ன லெவலில் தான் அது மாற்றம் ஏதாவது இருக்கும்.
ஸோ இது வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் பற்றி நம்ம போகணும். பட் அது இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக. பட் நம்ம காஸ் ஆஃப் ஆக்ஷனில் வந்து நீங்கள் பெக்யூலியர் ஜூரிஸ்டிக்ஷன் டெரிட்டோரியலுக்கு வந்தீங்க. டெரிட்டோரியல் அப்படின்னும்பொழுது அதாவது வந்து எல்லை. இப்போ ப்ராப்பர்ட்டி சென்னையில் இருக்குது, ஆலந்தூர்னே வச்சுப்போம், ஆலந்தூரில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆலந்தூரில் அமைஞ்சிருக்கிற அந்த நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கை தாக்கல் பண்ண முடியும். ஆலந்தூரில் இருக்கிற நீதிமன்றம் பொதுவான ஒரு விதி. கரெக்ட். டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ சூட் ஃபார் பார்ட்டிஷனை போடுறோம். ஒரு ப்ராப்பர்ட்டி சென்னையில் இருக்குது, கரெக்ட். ஒரு ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூரில் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி மதுரையில் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி கன்னியாகுமரியில் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராப்பர்ட்டி அங்கே லொக்கேட் ஆகிக்கணும். இப்போ பாகப்பிரிவினை வழக்குக்கு மட்டும், பார்ட்டிஷனுக்கு மட்டும். ஓகே. டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் நீங்கள் போடுறீங்கன்னா அது எந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷனில் சிச்சுவேஷன் ஆகிருக்கோ அங்கே மட்டும்தான் நீங்கள் தாக்கல் பண்ண முடியும். வேர் த ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட். ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் இருக்கும். ஒரு அந்த என்னென்ன ஜூரிஸ்டிக்ஷன் வரும்னு செக்ஷன் 9 பாருங்கள். செக்ஷன் 9 பாருங்கள். ஸோ இப்போ சிபிசி பார்க்கும்போது செக்ஷன் இருக்கும், ஆர்டர் இருக்கும், ஆர்டர் கீழே ரூல் இருக்கும், அப்புறம் அப்பெண்டிக்ஸ் இருக்கும். வேற என்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும் சார் சிவில் ப்ரொசீஜர் கோடில்? இதை தவிர சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸும் இதில் சைமல்டேனியஸாக இதில் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் நீங்கள் வந்து செக்ஷன் 9 பார்க்க சொல்கிறீங்க. செக்ஷன் 9 பார்க்கும்போது பார்ட் 1 சூட்ஸ் இன் ஜெனரல், ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட்ஸ் அண்ட் ரெஸ் ஜுடிகேட்டா, கான்செப்ட் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா கான்செப்ட். அதில் செக்ஷன் 9 கோர்ட்ஸ் டு ட்ரை ஆல் சிவில் சூட்ஸ் அன்லெஸ் பார்டு அப்படிங்கிற தலைப்பில் தான் வருது. The court shall, subject to the provisions herein contained, have jurisdiction to try all suits of a civil nature, excepting suits of which their cognizance is either expressly or impliedly bar. All explanation 2 இருக்கு. Suit in which the right to, explanation 1, a suit in which the right to property or to an office is contested is a suit of a civil nature. Notwithstanding that such right may depend entirely on the decision of the questions as to religious rites or ceremonies. Explanation 2, for the purpose of this section, it is immaterial whether or not any fees are attached to the office referred to in explanation 1 or whether or not such office is attached to a particular place. இதுதான் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ அந்த செக்ஷன் 9ல பொறுத்தவரையிலும் பார் கரெக்ட், அன்லெஸ் பார்ட் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்குது. இப்போ சில வழக்குகள்லாம் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அந்தந்த சட்டத்திலேயே வரும். இந்த வழக்கை பொறுத்தவரையில் எங்கே போடணும், எந்த இதில் நீதிமன்றத்தில் போடணும். இப்போ உதாரணத்துக்கு டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்னு ஒன்று புதுசாக ட்ரிபியூனல்னு ஆரம்பிச்சிருக்காங்க. டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல். ஸோ சில வழக்குகள்லாம் அங்கே தான் போட முடியும். கரெக்ட். நீங்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் போடக்கூடிய வழக்குகளை நீங்கள் சாதாரண சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண முடியும். அதாவது எப்படி இது புரிஞ்சுக்கணும்னா முத்துராமன் சார், ஜென்ரல் லா இருக்கு, ஸ்பெஷல் லா இருக்கு. சர்ஃபாசி சட்டம் அந்த சட்டத்தில் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லிக்கிறோம் அங்கே போடணும், அங்கே தான் போடணும். அப்போ அங்கே அதற்குரிய நீதிமன்றம். அப்போ ஸ்பெஷல் லா வில் ப்ரிவைல் ஓவர் த ஜென்ரல் லா. சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908ங்கிறது ஜென்ரல் லா. அப்போ பார்டுங்கிறது அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறதுனால இங்கே பார்டு. ஓகே, அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் அந்த எங்கே தாக்கல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கோ அங்கே தாக்கல் பண்ணாமல் வேணும்னேட்டு எடுத்துகிட்டு வந்து சாதாரண ஒரு சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் பேசிக்லி ரிஜிஸ்ட்ரியை கூட இந்த வழக்கு இங்கே வராது, அப்படி இங்கே தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். புரியுது. இப்போ நீங்கள் டெட் ரிகவரி பேங்க்கோட பிரச்சனை இருக்குது, அந்த பேங்க்கோட கேஸை இந்த உதாரணத்துக்கு இப்போ சர்ஃபாசி ஆக்டில் இப்போ அட்டாச்மெண்ட்டு கொண்டு வராங்க அல்லது ஒரு பொசஷன் நோட்டீஸ் ஒட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது சம்மந்தமாக நீங்கள் வந்து கன்சென்ட் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனலில் தான் நீங்கள் போய் மனு தாக்கல் பண்ணி உங்களோட பரிகாரத்தை தேடிக்கணுமே தவிர சாதாரண சிவில் நீதிமன்றத்தில் சென்று அந்த நோட்டீஸை நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுங்க அல்லது என்னை கட்டுப்படுத்தாதுன்னு பண்ணுவேன், நான் இது செல்லாது அப்படின்னு அறிவிங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. நல்ல பாயிண்ட். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது
ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். எல்லாமே சிவில்லே வந்துடும், எல்லாமே சிவில் வந்து நினச்சிப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருந்தால் அந்த ஸ்பெஷல் ஆக்டில் இருக்கக்கூடிய நேச்சர் இந்த டிரான்சாக்ஷன் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப ஈஸியாகவே புரியுது. ஒரு லோன் வாங்கியிருக்காங்க, லோன் கட்டல, அதில் மார்கேஜ் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டிங்கிறதுனாலே சிவிலில் வராது. அப்போ அந்த ஸ்பெஷல் சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா சர்ஃபாசி சட்டம், அதுக்கு இருக்கக்கூடிய ட்ரிபுனல், டிஆர்டி, டிஆர்ஏடி, அதை விட்டால் சுப்ரீம் கோர்ட், இப்படி தான் அது மூவ் ஆகணும். அப்போது நீங்கள் இதில் வராது, இது பார்டு அப்படி தான் நம்ம. அதுதான் வந்து சட்டத்தினாலேயே இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நீங்கள் இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். ஏதாவது ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருந்தாலும் அதில் போகணுமே தவிர இதில் வரக்கூடாது. அதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இது டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இது காஸ் ஆஃப் ஆக்ஷன். அடுத்தது நமக்கு வந்து வேல்யூவேஷன் நம்ம பார்த்துட்டோம், ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே வருதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ப்ரேயர். பரிகாரம் கேட்டது. நம்ம இப்போ என்ன எதுக்காக நம்ம வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கோம், கோர்ட் வந்து என்ன ரிலீஃப் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். தெளிவாகவும் ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்க வேண்டியது நம்மளோட டியூட்டி, கடமை. இப்போ கோர்ட் என்ன மாதிரியான உத்தரவு போடணும், அந்த உத்தரவு வந்து அந்த ஃப்ரேம் உள்ளே வரணும். ப்ளஸ் வந்து கோர்ட் அந்த சட்டத்துக்குள்ளே உட்பட்டு தான் இருக்க முடியும். சட்டத்துக்கு உட்படாத வேறு ஆங்கிள்லேயோ வேறு ஸ்கோப்லையெல்லாம் கேட்க முடியாது. கொடுக்க முடியாத ஒரு பரிகாரத்தை கேட்க முடியாது. புரியுது. கரெக்டாக வந்து நம்ம வந்து சட்டத்தில் கொடுக்க முடியாத ப்ரேயரை கேட்க முடியாது. புரியுது. இப்போ நீங்கள் வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனுக்கு போட்டுவிட்டு ப்ரேயரில் ரெக்கவரி ஆஃப் பொசஷனுக்கு போட்டிங்கன்னா இட் வில் கான்ட்ரடிக்டரி வரும், முரண்பாடு. முரண்பாடாக இருக்கும். அதனால் ப்ளீடிங்ஸு, வேல்யூவேஷன் ப்ளஸ் ப்ரேயர், அதுதான் வந்து எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் சொல்லும்பொழுது ஆர்டர் 7 ரூல் 1 அதில் கிளாஸ் G, த ரிலீஃப் விச் த பிளெயின்டிஃப் கிளைம்ஸ், ரிலீஃப் தான் ப்ரேயர். ஓகே, அது வந்து ஆப்டாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், உங்களுடைய ப்ளீடிங்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்கும். சம்மந்தம் இல்லாத ப்ரேயரை போட்டு கேஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். பாவம் என்னென்னா நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் வந்து என்னன்னு புரியாது. அவங்க ஏதோ ஒரு ப்ரேயர் ஏதோ வேணும்னு கேட்பாங்க, அது அவங்க கேட்குறதெல்லாம் சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டில் வர முடியாது. அப்போது ஒரு வழக்கறிஞராக நம்ம தான் வந்து ப்ளீடிங்ஸை பார்த்து ப்ரேயரை ஃப்ரீஸ் பண்ணணும். ப்ரேயர் டிராஃப்ட் பண்ணுறதே ஒரு கிராஃப்ட். அதுதான் டிராஃப்டிங்கே, பிளைண்ட் டிராஃப்டிங்கே ஒரு கிராஃப்ட். அப்சல்யூட்லி மிகப்பெரிய விஷயம். நீங்கள் அதில் ரொம்ப உங்களை வந்து டெடிக்கேட்டடாக போய் இன்வால்வ் படுத்திக்கினா மட்டும்தான் அதில் வந்து ப்ளீடிங்ஸை அவ்வளோ அருமையாக ஆத்மார்த்தமாக கொண்டு வர முடியும். நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம். கிறிஸ்பாக எப்படி கொண்டு வரணும், என்ன பரிகாரம் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் கொண்டு வரணும். ஸோ அந்த ப்ரேயர் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ரேயர் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஜென்ரலாக சீனியர்ஸ் கிட்ட கற்றுக்குறாங்க. உங்களுடைய நிறைய உங்களோட ஜூனியர்ஸே இப்போ இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து நல்ல ப்ரொஃபிஷியண்ட்டாக பண்ணியிருக்காங்க 33 வருட காலங்களில். அவங்களுக்கு வந்து இந்த ப்ரேயரை வந்து எல்லாராலையும் இங்கிலீஷ்க்கு வராது, சில பேர் தமிழ் கூட முழுசாக வராது. அப்போது அந்த ப்ரேயருக்குன்னு ஏதாவது ஃபார்மேட் ட்ரிவன் இருக்கா, இல்லை அவங்களே திங்க் பண்ணி டிராஃப்ட் பண்ணணுமா? இது ஃபார்மேட் ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்லாம் எதுவும் கிடையாது. திங்க் பண்ணி தான் திங்க் பண்ணி தான் பண்ணணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து பை ப்ராக்டிஸில் தான் வரும். கரெக்ட், ப்ராக்டிஸில் தான் வரும். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட வழக்குக்கு மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டை வந்து இந்த மாதிரியான வழக்குகளில் எப்படி முடிவெடுக்குது, என்ன மாதிரியான பிளைண்ட்டை போடுறாங்க, எப்படி ரிஜிஸ்ட்ரி எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எந்தெந்த ஆங்கிளில் அவங்க ரிட்டர்ன்ஸ் போடுறாங்க, எப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அப்படியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு பாயிண்ட்டுமே கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜாக நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய. நீங்கள் ஒன்று சொல்லும்போது இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட வழக்குகள் ப்ரிவென்ஷன் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடு உண்டு. இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடு உண்டு. ஜிஎஸ்டியிலும் சிவில் ப்ரொசீஜர் கோடு உண்டு. இன்ஃபேக்ட் பிஎம்எல்ஏல செக்ஷன் 50 பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் வச்சு தான் சமன்ஸே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 அப்ளிகபிள்னு சொல்லிட்டா ஓகே, சிவில் நேச்சர் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ இருக்குது,
அது ஒரு பெரிய ஓஷன். இது நீங்கள் சரியாக சொன்னீங்க. இது மிகப்பெரிய ஓஷன் தான். இது எல்லாமே நம்மளாம் வந்து கற்றுக்கிறது, நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு துளி மட்டும்தான். ஒரு துளி கூட கிடையாது. துளியோட இன்னும் கம்மியாக தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த ப்ரேயர் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். ஏன்னா எல்லாருமே டக்குன்னு இது யோசிப்பாங்க. இது யார் யோசிச்சு டிராஃப்ட் பண்ணுது சார்? இது வழியாக நம்ம வழக்கறிஞர்கள், நம்ம லண்டன் சீனியர்ஸு நம்ம போடுற இதுதான். ரீசெண்டாக ஒருத்தர் வந்து லண்டன்லேருந்து வந்திருந்தார் சார். அவர் வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்தாரு. அவர் சொன்ன அப்சர்வேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, காமன் லா ஜூரிஸ்டிக்ஷனில் தான் நம்ம வந்து சிவில் ப்ரொசீஜரை வந்து நம்ம கொண்டு வந்தோம். பிரிட்டிஷ் வந்து சார்ட்டர் கோர்ட்ஸ், மெட்ராஸ் கோர்ட் வழியாக தான் அது வந்து பரவிச்சு, முன்சிஃப் கோர்ட் வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் லா வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா பிரச்சனைகள் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. கோர்ட்டுக்கு வந்து ரெகுலராக வராங்க ரிலீஃப் தேடி. உங்களோட சட்டத்தில் இருக்க பல ப்ரொசீஜரை நாங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னார். எனக்கு அது வந்து வியப்பும் கொடுத்தது. அட் த சேம் டைம் வந்து நம்ம எவ்வளோ மேம்படுத்தியிருக்கோம். சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 ஒரிஜினல் இன்டென்ட்டில் இருந்து எப்போ அந்த இன்டென்ட்டை எப்படி நம்ம உயர்த்திருக்கோங்கிறதையும் எனக்கு உள்வாங்க முடிஞ்சது. ஸோ அப்போ இந்த ப்ரேயருக்கு அப்புறம் பார்க்க வேண்டியது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சார்? பேசிக்காக ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இந்த ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது சொத்து விவரங்கள் நம்ம வந்து எந்த வகையில் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதான். அந்த சொத்தினுடைய விவரம் கொடுக்குறச்சே மேக்ஸிமம் எவ்வளோ தகவல்களை நம்ம அதில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கூட நம்ம கொடுத்தா நல்லது. அது சர்வே நம்பர், இசி, பட்டா, அந்த வில்லேஜ் நேமு, தாலுக் நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, அல்லது தெரு பெயர், நகர் பெயர், அல்லது வேறு ஏதாவது வார்டு நம்பர், பிளாக் நம்பர், டவுன் சர்வே நம்பர்ஸ், பட்டா நம்பர், அல்லது சப்டிவிஷன்ஸ் நம்பர்ஸ், அந்த மாதிரி டோர் நம்பர்ஸ், தெரு பெயர், இதெல்லாம், அதாவது வீட்டோடைய பெயர் அல்லது ஒரு ஏரியாவுடைய பெயர், இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்தா நல்லது. அப்போ வந்து நீங்கள் பவுண்ட்ரிஸ் கொடுக்கணும், லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும். லீனியர் உள் அளவுகள். ஓகே. அதோட டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம், லீனியர் மெஷர்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த உள் அளவுகள் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி எந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸை சேர்ந்த சொத்துக்கள் இது, எந்த மாவட்ட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே வருது, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எங்கே வருது, இந்த தகவல் எல்லாம் கொடுக்கணும். மதிப்பும் கொடுக்குறோம். ஓகே. ஸோ இது வந்து அந்த சொத்து விவரத்தில் கொடுக்கணும். இது ஏன் நம்ம வந்து அந்த சொத்து விவரத்தை மட்டும் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்கணும் அப்படின்னாக்கா, சில வழக்குகளில் நம்ம வந்து அதை இப்போது உதாரணத்துக்கு இப்போ பாகப்பிரண வழக்கு போடுறோம், பார்ட்டிஷன் போடுறோம். அதில் சில சொத்துக்குடைய விவரங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த விவரங்கள் வந்து அன்னைக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ அதே பாணியிலேயே டிகிரியும் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். டிகிரி கேஸ் வந்து தீர்ப்பு ஆகிடுது. 2 இருக்கு, ஆர்டரு, டிகிரி. ஓகே, தீர்ப்பு ஆகிடுது. அது வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நிறைவேற்று மனு தாக்கல் பண்ணணும். நிறைவேற்று மனுனா எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் இபின்னு சொல்லுவோம். அந்த நிறைவேற்று மனுவில் தாக்கல் பண்ணிவிட்டு சுவாதீனம் எடுக்க போகும்போது தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கிரிப்ஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா இவ்வளோ நாள் நடத்தினது ஒரு கேள்விக்குறியாயிரும். எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்து விவரங்கள் தெளிவாக இல்லை, அல்லது லீனியர் மெஷர்மெண்ட்ஸே இல்லை, வேறு ஏதோ ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான வழக்கில் தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சரியான வகையில் அந்த நிறைவேற்று மனுவை அதாவது அந்த டிகிரியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். கூட ஆகலாம், அப்பீலில் கூட ஆகலாம். அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி சீக் பண்ணுங்கிறதும் ஒரு ஆர்ட்டு. அதாவது பட்டா மேக்ஸிமம் இந்த வழக்கு தாக்கல் பண்ணும் பொழுதே அத்தனை விவரங்களும் நீங்கள் வந்து சரியாக வந்து கொடுத்தீங்கன்னா பெரும்பாலான வழக்குகளை இந்த மாதிரியான தொய்வுகளை தவிர்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வழக்கு வந்து ஊர்லேருந்து வராரு, ஒருத்தர் வந்து கிராமத்துலேருந்து வர விவசாயியாக இருக்கலாம், இல்லை யாராக வேணா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். முதல்ல எல்லா ரெக்கார்டும் கொடுங்க, ஒரு ஆடிட் பண்ணிடுறேன், அதை வந்து நான் இண்டெக்ஸில் கொண்டு வரேன், இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ளீடிங்கை பேஸ் பண்ணி தான் ப்ரேயர். ஓகே, அப்படி புரிஞ்சிக்கலாம். ப்ளீடிங்ஸை பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் இல்லை, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ளீடிங்கு. அப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கணும் சப்ஸ்டான்ஷியலாக. இப்போ நீங்கள் ஒரு சொத்து விவரத்தை கொடுக்குறீங்க,
ரெவென்யூ டாக்குமெண்ட்டை வேறொரு சொத்து விவரத்தை காண்பிக்குது அப்படின்னும்போது, அப்போ இதுக்கு நீங்கள் கொடுத்த சொத்து விவரத்துக்கும் நீங்கள் தாக்கல் பண்ண அந்த வருவாய்த்துறை ஆவணங்கள் இருக்கக்கூடிய சொத்து விவரத்துக்கும் முரண்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நாளைக்கு இபி போட்டு அந்த சுவாதீனம் பண்ணும்பொழுது தான் அந்த தொய்வு தெரியும். கண்டிப்பாக. ஸோ அதனால் சுவாதீனம் பண்ண முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். அந்த வழக்கு போட்ட பர்பஸே சால்வ் ஆகாமல் போகலாம். அப்போ எல்லாருக்கும் வேஸ்ட்டு, நீதிமன்றத்துக்கு டைம் வேஸ்ட்டு, வழக்கறிஞர், கிளைண்ட்டு எல்லாருக்குமே. ஸோ உரிய தரப்பினரை பார்ட்டியாக சேர்த்து வழக்கு தாக்கல் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சொத்து விவரங்களையும் கரெக்டான ஒரு கொடுத்து தான் நீங்கள் பண்ண முடியும். எவ்வளோ மேக்ஸிமம் அப்ராப்ரியேட்டாக ட்ரூ அண்ட் ஃபேர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ, மோஸ்ட்லி ட்ரூ அண்ட் கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, ட்ரூ இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது கட்டத்தில் ட்ரூ அண்ட் ஃபேர் பார்க்கணும். டெஸ்கிரிப்ஷன், டைமென்ஷன், லீனியர் மெஷர்மெண்ட், ரெவன்யூ ரெக்கார்டு, இசி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பக்கா வச்சு டைப் செட்டில் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த சொத்து விவரத்துக்கு அடுத்தது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போகணும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஓகே. இது எல்லாமே ஆர்டர் 7 ரூல் 14 சப் கிளாஸ் 1ல் போடுறோம். ஆர்டர் 7 ரூல் 14 சப் கிளாஸ் 1 டாக்குமெண்ட்ஸ் ரிலேட் ஆன் இன் பிளைண்ட். எஸ். இப்போ நம்ம வந்து ஒரு பிளைண்ட்டை தாக்கல் பண்ணுறோம். அந்த அதில் வந்து ஃபேக்ட்ஸை சொல்கிறோம். அதுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் நம்ம போடுறோம். சூப்பர். இப்போ இன்றைக்கி அவைலபிள் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அர்ஜென்சி போட்டே ஆகணும், சூட்டு ஃபைல் பண்ணியே ஆகணும். அதில் இருக்கிற அவைலபிள் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த ப்ரொவிஷனில் போட்டணும். புரியுது. அதில் போடும்போது கூட உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஆவணத்தோடைய தேதி கிளியராக மென்ஷன் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன், அந்த ஆவணம் என்ன ஆவணம், யாருக்கு எழுதி கொடுக்கப்பட்டது, அல்லது என்ன லெட்டரா அல்லது வேறு ஏதாவது கரஸ்பாண்டிங் இதுவா, அது அப்படிங்கிறத அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கிளியராக குறிப்பிடணும். ரிமார்க்ஸ் காலத்தில் பொறுத்தவரையிலும் அந்த ஆவணம் வந்து சான்றிட்ட நகலா அல்லது அசலா, ஜெராக்ஸா, ஒரிஜினலா, வேறு என்ன மாதிரியான ஆவணம் அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிடணும். ஏன் சார் குறிப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் போட்ட ஆவணம் அசலாக, இப்போ அசலுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜெராக்ஸாக இருந்தது, அதாவது வந்து மார்க் பண்ணுறச்சே ஆமாம், எக்ஸிபிட்டாக மார்க் பண்ணுறச்சே ஜெராக்ஸாக இருந்தது அப்படின்னா தவறாயிடும். அது வந்து நீதிமன்றம் ஃபால்ஸ் ஆகிடும். நம்மளே தவறான தகவல்கள் கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து சரியான தகவல்கள் கொடுக்கணும் நீதிமன்றத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம எல்லா வாட்டியுமே இப்போ ஜென்ரலாக நீதிமன்றங்களை வந்து நம்ம போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் போடுறோம். இப்போ ரிட்டில் போடுறோம், பிளைண்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்டர் 7 ரூல் 14 ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆன் விச் பிளைண்டிவ்ஸ் யூஸ் ஆர் ரிலைஸ் அப்படின்னு இருக்குது. அது நீங்கள் சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ஸில் போடுறோம். சம்டைம்ஸ் வந்து எல்லாமே ஆர்டிஐ ரெக்கார்டாக இருக்காது, கிளைண்ட் கொடுக்குற ரெக்கார்டாக தான் இருக்கும். அது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். இல்லைனா என்ன கான்சிக்வன்சஸ் இருக்கும்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து வழக்கு தாக்கல் பண்ணும் பொழுது என்கிட்ட ஒரு நகல் தான் இருக்குது, ஜெராக்ஸ் நகல் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் போட்டுடுறேன். இதனுடைய உண்மை நகல் ஒரிஜினல் நான் வேறு எங்கேயோ ஒரு லாக்கரில் வச்சுருக்கேன், அல்லது வேறு ஒருத்தர்கிட்ட ஒரு கஸ்டடியில் இருக்குது, அதை நான் வந்து அட் த டைம் ஆஃப் ட்ரையல் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்க முடியாமல் போச்சுன்னா அந்த டைமில் கொடுக்க முடியலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நீதிமன்றம் அதை பண்ணி பார்க்கும். ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி கன்சிடரேஷன் இருக்கும். ஏன்னா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு. நீதிமன்ற பார்வையில் அது வந்து செகண்டரி எவிடன்ஸாக எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஓகே, செகண்டரி எவிடன்ஸ் புஷ் பண்ணிக்கலாம். பிரைமரியாக இருக்காது, செகண்டரியில் புஷ் பண்ணிக்கலாம். எல்லாமே நகலாக இருக்க முடியாது. அந்த செகண்டரி எவிடன்ஸும் நிரூபிக்கணும். கரெக்ட். நிரூபிக்காத பட்சத்தில் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்ட். ஸோ இப்போ வர ஜெராக்ஸ் நகல்லாம் நிறைய மேனிபுலேஷன் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ இருக்கிற டிஜிட்டல் டெக்னாலஜியில். ஸோ இதெல்லாம் வந்து நிரூபிக்கணும், கட்டாயம் நிரூபித்தால் மட்டும்தான் அதில் வந்து அந்த வழக்கில் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக வெற்றி பெறும். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கொஸ்டின் தான். இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் போடும்போது வழக்கறிஞர்கள் வந்து எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும்? கண்டிப்பாக பார்க்குறோம், நகல்கள் கொடுக்குறாங்க, கிளைண்ட் கொடுக்கறது தான் நம்ம வைக்கிறோம் ஜெராக்ஸாகவும். அந்த தருணத்தில் வந்து எப்படி வந்து அது உண்மைத்துவம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், இல்லாட்டி மனசு சங்கோஜமாக இருக்கும் சம்டைம்ஸ், கரெக்டாக தப்பான்னு. அதுக்கு வரி பண்ணணுமா பண்ணக்கூடாதா? வழக்கறிஞர்கள் கட்டாயம் வரி பண்ணணும்.
கிளைண்ட்ஸோட கேஸ் வந்து நம்ம கேஸ் மாதிரி தான் எடுத்து நடத்தணும். கரெக்டாக சொன்னீங்க. மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பொறுத்தவரையிலும் கரெக்டாக இருக்கா, ஸ்டாம்ப் டியூட்டி கரெக்டாக பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கா, அல்லது அதற்குரிய அந்தஸ்து இருக்கா அப்படின்றத கொராபரேட் பண்ணி பார்க்கணும். கொராபரேட் பண்ணி ஈஸியில் ரெக்கார்ட் இருக்கும், அதே பேரில் ரெவன்யூ ரெக்கார்டில் டிஃபார்ம் பட்டா இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதை செக் பண்ணும், கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும், ஒரு ஆடிட் பண்ணணும். எஸ், கிராஸ் செக் பண்ணாமல் நீங்கள் ஆவணத்தை வந்து லிஸ்ட் பண்ண முடியாது. கரெக்ட். போட்டதுக்கப்புறம் அது கிடைக்குங்கிற மாதிரி யூகிச்சியும் பண்ணக்கூடாது. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை ரிலை பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த டாக்குமெண்ட்டோட காப்பீஸ் வந்து என்கிட்ட தற்சமயம் இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் நான் போடுவேன், வழக்கோட விசாரணைக்கு முன்னாடி அந்த ஆவணங்களை தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு தெரியும் பட்சத்தில் நம்ம வந்து ஆர்டர் 7 ரூல் 14 சப்கிளாஸ் 2. சூப்பர், கரெக்டாக சொல்கிறீங்க. அதாவது சப்கிளாஸ் 2 டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் ஆன் இன் பிளைண்ட் ரூல் 14ல ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் லிசனர்ஸ் அந்த செக்ஷன் படிக்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆன் விச் பிளைண்டிஃப் சூஸ் ஆர் ரிலைஸில் 2 sub rule 2 where any such document is not in the possession or power of the plaintiff, he shall wherever possible state in whose possession or power it is. அப்போ கைக்கு வரல அந்த டாக்குமெண்ட்னா யார்கிட்ட அது இருக்குன்னு சொல்லிடணும், ப்ளீடிங்ஸ்லேயும் சொல்லிடணும். இந்த டாக்குமெண்ட்ஸை நான் வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் வந்து போடுறேன், அதாவது பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல். வைக்கவே ஜெராக்ஸ் கூட வைக்க முடியலன்னா, ஜெராக்ஸ் கூட வைக்க முடியலன்னா அது லிஸ்ட் பண்ணிடணும், என்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கிறத அதில் வந்து சொல்லிடணும். அதனால தான் அந்த ரிமார்க்ஸில் போட்டுக்கலாம், நவ் இட் இஸ் நாட் ப்ரொவைடட், லேட்டர் இட் வில் பி ப்ரொவைடட். அந்த ப்ரொவிஷனே அதான் நீங்கள் சொன்ன ஆர்டர் 7 ரூல் 14 சப்கிளாஸ் 2ல லேட்டர் பாயிண்ட்டில் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட்ல. ஸோ இது வந்து ரிலீஃப்க்கு அப்புறம் வைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இது ஒரு முழுமை அடையுது பிளைண்ட், இது வழியாக ஒரு பிளைண்ட் முழுமை அடையுது. இதில் வந்து மெயினாக வந்து ப்ளீடிங்ஸு, அஃபிடேவிட்டு, பிளைண்ட், இந்த 3 வார்த்தைகள் வந்து பெரும்பாலும் குழப்பக்கூடிய, கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இதை பார்க்குறேன் சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. ஜஸ்ட் வாண்டட் டு என்லைட்டன், எஸ்பெஷலி நியூ என்ட்ரன்ட்க்கு தான். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து ஆல்ரெடி தே நோ த்ரூ லேர்னிங் வித் சீனியர். பட் நியூ என்ட்ரண்ட் வந்து இந்த 3 டேர்ம்ஸ் வந்து புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. பிளைண்ட்டு, ப்ளீடிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து அஃபிடேவிட். சிவில் வழக்கில் அஃபிடேவிட்டுங்கிற கான்செப்ட் உண்டா, பிளைண்ட்டுங்கிற கான்செப்ட் தான் உண்டா? ரெண்டுமே உண்டு. பிளைண்ட்டு உண்டு. பிளைண்ட்டில் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து வெரிஃபைடு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும். வெரிஃபைட் ஸ்டேட்மெண்ட்டாக. ப்ளீடிங்ஸ் வந்து இப்போ கிளைண்ட்ஸ் வந்து சொல்லி நீங்கள் அடிக்கிறீங்க, டிராஃப்ட் பண்ணுறீங்க. டிராஃப்ட் பண்ணிட்ட பிறகு அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு காலம் வந்து அதுலேயே இருக்கும். இந்த ஃபேக்ட்ஸ், ப்ளீடிங்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லி தான் அவன் தயார் பண்ணினாங்க, இதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன், கரெக்டு தான், இதெல்லாம் நான் சொன்ன வரையிலும் கரெக்டு தான் அப்படிங்கிறத இங்கே வச்சு சிக்னேச்சர் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு போடுறாங்க. இப்போ அஃபிடவிட்னு வச்சுக்கோங்களேன், பிரமாண பத்திரம். அந்த பிரமாண பத்திரத்தில் அவரே வந்து சொல்கிற மாதிரி, அவரே. அப்போ பிளைண்ட்டில் வந்து அவரே சொல்கிற மாதிரி போடுவோமா, இல்லை நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம்? அவர் சொல்லி நம்ம டிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளைண்ட். ப்ளீடிங்ஸுங்கிறது ப்ளீடிங்ஸ்ன்றதும் அவர் சொல்லி தான் நம்ம தயார் பண்ணுறோம். அப்போ ப்ளீடிங்ஸும் பிளைண்ட்டு வேறையா? ப்ளீடிங்ஸை உட்படுத்தினது தான் பிளைண்ட். அதான் சொல்லுவோம், ப்ளீடிங்ஸை உட்படுத்துறது தான் பிளைண்ட். ப்ளீடிங்ஸ் அப்படிங்கிறது வாதுரை, அதாவது நம்ம சொல்கிற எடுத்து வைக்கிற வாதங்கள் தான் அந்த ப்ளீடிங்ஸ். அதுதான் நம்ம எல்லாமே அதில் உட்படுத்தி தான் வரும். இந்த பிரமாண பத்திரத்தில் இதே ப்ளீடிங்ஸ் கூட இருக்கும், இவராக சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது அஃபிடேவிட்டில் ஆமாம், ஸ்வேரிங் அஃபிடேவிட் மாதிரி, ஸ்வேரிங் அந்த மாதிரி இருக்கும். இப்போ அஃபிடேவிட்டுங்கிற ஸ்டேஜ் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடில் இப்போ பிளைண்ட் போட்டாச்சு, பிளைண்ட் போட்ட உடனே நோட்டீஸ் போகும், நோட்டீஸ் போட்ட உடனே அவங்க அடுத்த ஸ்டேஜ் வரும்போது எப்போ அஃபிடேவிட் போடணும் கிளைண்ட்டு? எஸ், இப்போ வந்து நம்ம வந்து பிளைண்ட்டை வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வந்து தயார் பண்ணியாச்சு. ஸோ தயார் பண்ணும்போது அலாங் வித் டாக்குமெண்ட்ஸும் தயார் பண்ணிட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டு இது பிரகாரம் வந்து இப்போ சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரூஃப் அஃபிடவிட்டும் கூடவே வச்சிடணும், அலாங் வித் பிளைண்ட்டு கூடவே வச்சிடணும் அப்படிங்கிறதான். அது சம்டைம்ஸ் வந்து இந்த சம்மரி ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இருக்கும் கமர்ஷியல் கோட்ஸ் ஆக்டில், அதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த ப்ரூஃப் அஃபிடவிட் அந்த பிளைண்ட்டாக கூட ஃபைல் பண்ணுறதுக்கு பிறகு
டிஃபரண்ட் சைடில் சில டாக்குமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அல்லது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மறுத்து போட்டிருப்பாங்க. அது சம்மந்தமாக நீங்கள் அந்த அஃபிடவிட்லேயும் சொல்லணும். ஸோ அதனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, ட்ரையல் கோர்ட்ஸ்லலாம், சப்பார்டினேட் கோர்ட்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்ஸ் அகெயின் நீங்கள் புதுசாகவே போட்டுருங்க ஓகே அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் நமக்கு பெட்டராக தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா சப்சிக்வெண்ட் ப்ளீடிங்ஸு அல்லது சப்சிக்வெண்ட் டாக்குமெண்ட்ஸு, சப்சிக்வெண்ட் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்கிற விஷயங்களை நம்ம அந்த புதுசாக போடுற விசாரணைக்கு முன்னே தாக்கல் பண்ணுற அந்த ப்ரூஃப் அஃபிடவிட்டில் நம்ம பிரமாண வாக்குமூலத்தில் நம்ம வந்து போடுறோம். இப்போது இந்த வாரம் வந்து நம்ம ஃபேக் எண்டில் வரும். பட் ஜென்ரலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நம்ம வந்துட்டு இருக்கோம். ஒரு சிவில் ப்ரொசீஜர் கோட், சிவில் கேஸ் அப்படின்னாலே பல ஸ்டேஜஸ் உண்டு. அது நம்ம முதல் ஸ்டேஜில் இருக்கோம், ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேஜில் இருக்கோம். இதை வந்து தொடர்ந்து நம்ம ஸ்டேஜஸ் பார்க்கணும். மொத்தமாக ஐ திங்க் ஒரு 18 ஸ்டேஜ் இருக்குமா சிவில் ப்ரொசீஜர் கோடு 1908. ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா முதல் வந்து ஃபைல் பண்ணுற ஒரு விஷயம், ஃபைலிங். ஸோ ஃபைலிங் அடுத்தது வந்து நம்பரிங். நம்பர் பண்ணின உடனே நோட்டீஸ் ஆர் சம்மன் இஷ்யூ பண்ணுற ஒரு விஷயம். அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் என்னும்போது நம்மளுடைய கிளைண்ட்ஸ் டிஃபெண்டன்ட் ஃபஸ்ட்டு வந்து டிஃபெண்டன்ட் தான் அப்பியர். அந்த ப்ராசஸ் போய் சர்வீஸ் ஆகிட்டு அப்பியரன்ஸ் கொடுக்கணும். டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆகணும்னா பர்சனல் அப்பியர் ஆகணும், அவருடைய வக்கீல் வந்து அப்பியர் ஆகும். அட்டார்னிஸ், ஃபோர்த் லீடர்ஸ் ஆர் பர்சனல் அந்த மாதிரி அப்பியர் ஆகலாம். அப்பியர் ஆன பிற்பாடு ஸ்டேஜ் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆர் கவுண்டர். டிஃபெண்டன்ட் போடணும். அவங்களோட ப்ளீடிங்ஸ் போடணும் வித் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணின உடனே இஷ்யூஸ் ஆமாம், ஃப்ரேமிங் ஆஃப் அப்படின்னா என்ன சார்? ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்னால் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணிடுறோம், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோம். டிஃபென்ஸ் சைட்லேயும் அவங்க ஒரு டிஃபென்ஸ் எடுத்து இப்போ வந்து ப்ராமிசரி நோட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராமிசரி நோட்டில் வி ஆர் கிளைமிங் சம் அமௌண்ட் ஆஸ் இஃப் டிஃபென்ஸ் ஹஸ் டு பே தட் அமௌண்ட்டை ப்ராமிசரி நோட் மூலிமா வாங்கியிருந்தார். பிரின்சிபல் வித் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ வருது, சேர்ந்து எனக்கு கொடுக்கணும், டில் த ரியலைசேஷன் வரலும் எனக்கு சேர்த்து கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு நம்ம ஒரு ப்ரேயர் நம்ம கேட்கணும். டிஃபரண்ட் சைடில் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை போடுறாங்க. அந்த ப்ளீடிங்ஸ் என்ன எடுக்கிறாங்கன்னா, இப்போ டிஸ்சார்ஜ் ப்ளீடிங் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி பெய்ட் தட் அமௌண்ட்டை, யூ ஹவ் நாட் ரிட்டர்ன் தட் ப்ராமிசரி நோட்டை. ஸோ நான் இந்தந்த வகையில் நான் ரீபேமெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் வேணும்ட்டேன்னு செகண்ட் டைம் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணணும் அல்லது வேறு மோட்டிவோட என்கிட்டேருந்து செகண்ட் டைம் வசூல் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் இந்த வழக்கை வந்து தவறான வகையில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் பிளைண்ட் ப்ளீடிங்ஸ் வாசித்து கோர்ட் என்ன பண்ணும், டிராஃப்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணும். கோர்ட் ஃப்ரேம் பண்ணணும்னா கோர்ட்டும் ஃப்ரேம் பண்ணலாம், அல்லது வாதி தரப்புலேருந்தோ பிரதிவாதி தரப்புலேருந்தோ கூட இந்த மாதிரியான இஷ்யூஸை ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் கேட்கலாம். இஷ்யூஸ்னும் போது எந்தெந்த பிரச்சனை முடிஞ்சது, எந்தெந்த பிரச்சனை ரிமைனிங் இருக்குது அப்படி புரிஞ்சிக்கலாம். தீர்வுக்கூடிய பிரச்சனை மொத்தமாக பிரச்சனை இருக்காது, நடுவில் ஏதாவது செட்டில் இருக்கும், இல்லை முதல்லையே போட்டிருக்க பிளைண்ட்லேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோ நோட் வச்சுருப்பார், ரிட்டர்ன் பண்ணியிருக்க மாட்டார், அதை வச்சு கேஸ் போட்டிருப்பாரு, பேமெண்ட் ஆயிருக்கும் ஆனால் பேங்க்கில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் கோர்ட் வந்து நார்மலி சில நேரங்களில் வாதி இந்த ப்ராமிசரி நோட்டு பிரகாரம் அல்லது வாதி கோரியபடி அவருக்கு பரிகாரம் கிடைக்கக்கூடியதா அல்லது இதர பரிகாரம் என்ன, அல்லது கோரியபடி இன்ட்ரெஸ்ட், அதாவது அதில் கோரியபடி, அதாவது என்ன சொல்கிறது, வட்டி வீதம், அவர் கோரியபடி வட்டி வீதம் செலுத்தக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு காசு, ஆனால் வட்டி இருக்கும், அந்த இஷ்யூ மட்டும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ் அந்த மாதிரி சில தீர்வுக்குரிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு 2-3 கேள்வி வடிவில் போட்டுப்பாங்க, கேள்வி வடிவாக ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த போல் நம்ம எவிடன்ஸ் எல்லாம் லீட் பண்ணி கொடுத்து தீர்ப்பு அன்றைக்கி அந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் சார்? ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்க்கு அடுத்தது டாக்குமெண்ட்ஸை ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது தாக்கல் பண்ண போகிறீங்களா இல்லையான்றது ஒரு வாய்ப்பு கொடுக்கும் டிஃபெண்டன்ட்டுக்கும் பிளைன்டிஃப்க்கும். அது வந்து அடுத்த ஸ்டேஜ், 8வது ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் 9வது ஸ்டேஜ் சார்? 9வது ஸ்டேஜ் வந்து விசாரணை, அதாவது 9th ஸ்டேஜ் விசாரணை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரும்பாலான வழக்குகளில் வாதி தரப்பில் தான் விசாரணைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அவங்க தரப்பில் சாட்சிகள் யார் இருக்காங்களோ, வாதியே சிறந்த சாட்சியாக விசாரணை பண்ணிக்கலாம், அல்லது வாதி தரப்பில் வேறு ஏதாவது சாட்சிகளாக விசாரணை பண்ணிக்கலாம். இவங்க தரப்பில் சாட்சிகள்லாம் முதல் விசாரணை முடிந்த பிறகு குறுக்கு விசாரணைக்காக வாய்ப்பு வழங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன். முதல் விசாரணை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் சார்? சீஃப் எக்ஸாமினேஷன். அது முடிஞ்சோடனே கிராஸ் எக்ஸாமினேஷன். சீஃப் எக்ஸாமினேஷன் யாரை பண்ணுவோம்னா டிஃபெண்டண்ட்டை பண்ணுவோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து வாதி பாக்ஸில் ஏறும்பொழுது சீஃப் அது அவங்க வந்து இப்போ சீஃப் எக்ஸாமினேஷனுக்கு பதிலாக தான் இப்போ வந்து ப்ரூஃப் அஃபிடவிட் அதான் ஸ்டேஜ். பிரமாண வாக்கு மூலமாக தாக்கல் பண்ணுறோம். நம்ம கோர்ட்டில் சொல்கிறது ப்ரூஃப் அஃபிடவிட். அதை வந்து நம்ம விசாரிக்க போகிறது பிளைன்டிஃப். ஃபஸ்ட்டு அவர் போடுவார். எஸ். அப்புறம் கிராஸ் பண்ணும். டிஃபெண்டன்ட் சைடில் கிராஸ் பண்ணும். இப்போது இதே இப்போ ஒரு 4 அல்லது 5 பிரதிவாதிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4-5 பிரதிவாதிகளுக்கும் தனித்தனியான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பு தனித்தனியாக கொடுக்கணும். இப்போ பேசிக்கலாக என்ன புரிஞ்சுக்கணும், சட்டமானவர்கள்லாம் ப்ரூஃப் போடுறாங்க, சீஃப் எக்ஸாமினேஷன் தான் ப்ரூஃப் அஃபிடேவிட் போட்ட உடனே அந்த ப்ரூஃபை வச்சுக்கிட்டு கிராஸ் பண்ணணும். கிராஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். எஸ். கொஸ்டின்ஸு அது ப்ளீடிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்குமே பேராவாக கொஷின் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஃபேக்சுவலாக இருக்கும். அதே மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் அன் ஆர்ட். கரெக்ட், இட்ஸ் அன் ஆர்ட். அது ஒரு தனி ஒரு ப்ராசஸ். எந்த கேள்வி போட்டோம்னா அவர் தாங்கள் எதிர்பார்க்குற பதிலை அவங்க கொடுக்கணும். ஆமாம். அந்த மாதிரியான விஷயங்கள் அது வந்து ரொம்ப கோர்ட்டை ரொம்ப அப்சர்வ் பண்ணணும். ஒவ்வொரு வழக்குலேயும் ஒவ்வொரு வழக்கறிஞரும் எப்படி பண்ணுறாரு, கோர்ட் எப்படி சில கேள்விகள் சில வினாக்கள்லாம் வந்து நேரடியாக நீதிமன்றமே சாட்சிகள் கூட கேட்கலாம், அவங்களே கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கலி இது எதுக்குன்னா கோர்ட்டு வந்து புரிய வைக்கிறது தான் இவ்வளோ ப்ராசஸ், கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இஷ்யூவை. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் சில பிரச்சனைகளில் கோர்ட்டுக்கே சில சந்தேகங்கள்லாம் வரும்போது நேரடியாக அந்த கேள்விகளோடு கேட்கலாம். ஸோ கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. சீஃப் எக்ஸாமினேஷன் அதாவது ப்ரூஃப் போட்டுட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அது பிரதிவாதிகள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களையும் கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் பிளைன்டிவ் சைடு எவிடன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ்டு. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து பிரதிவாதி தரப்பில் போடுவாங்க. 10வது ஸ்டேஜ். எஸ். பிரதிவாதி இவங்க ஸ்டேஜில் கொடுப்பாங்க, அவங்களோட எவிடன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி சீஃப் கிராஸ் எவிடன்ஸ் இவங்க கொடுப்பாங்க, பிளைன்டிஃபை கிராஸ் பண்ணுவாங்க. பிளைன்டிஃப் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க கிராஸ் பண்ண சொல்லி டிஃபெண்டன்ட். ஸோ இது முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து ஆர்குமெண்ட் தான். ஆர்குமெண்ட்ஸ் வாதம் பிரதிவாதம் 2 பேருமே ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிட்ட பிற்பாடு அடுத்தது ஜட்ஜ்மெண்ட். அதாவது டிகிரி, அதாவது வழக்கு ஸ்ட்ரைட்டாகவே அலோவ் பண்ணலாமா அல்லது தள்ளுபடி பண்ணலாமா அப்படிங்கிறது தீர்மானிக்கிற விஷயம். அது முடிவுக்கு வரதான் டிகிரி. ஆமாம், தீர்ப்பாணை தான் டிகிரி. ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் தான். ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் டிகிரி. கரெக்ட். டிகிரி இப்போ இதில் செயல்படுத்தணும். கரெக்ட். டைரக்ஷன் மாதிரி. அதுதான் டிகிரின்னு. அதுதான் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி. பட் ஆர்டர் வந்து டிகிரின்னு சொல்ல மாட்டாங்க. ஆர்டருக்கும் டிகிரிக்கு என்ன? ஆர்டர் வேறு, டிகிரி வேறு. அது எப்படி புரிஞ்சுக்கணும்? அது அந்த நம்மளுடைய அப்பெண்டிக்ஸ்லேயே இருக்குது, சிபிசிலேயே இருக்குது. ஆமாம். எந்தெந்த மாதிரியான மனுக்களுக்கு ஆர்டராக போட முடியும், எந்தெந்த மனுக்களுக்கு டிகிரியாக பாஸ் பண்ணணும். அப்போ 2 நேச்சர் இருக்குது. ஒரு சில வழக்குகளுக்கு ஆர்டரும், ஒரு சில வழக்குக்கு டிகிரியும். டிகிரி அந்த மாதிரி போகணும். இப்போ சாதாரணமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓபி ஒரிஜினல் பெட்டிஷன், இந்த மனு அப்படின்னு தாக்கல் பண்ணுறோம். அந்த மனுவில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஃபேர் ஆர்டர், டிக்ரீட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஃபேர் ஆர்டர், டிக்ரீட்டல் ஆர்டர். இதில் பொறுத்தவரையிலும் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிகிரி. ஜட்ஜ்மெண்ட் சூட்டில் மெயின் சூட்டில் பொறுத்தவரை, ஒரிஜினல் சைட் சூட்டில் பொறுத்தவரையிலும் சொல்கிறோம் டிகிரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இதுவே தான் வந்து ஃபஸ்ட் அப்பீலுக்கும் பொருந்தும், செகண்ட் அப்பீலுக்கும் பொருந்தும். இதில் ரஃப்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 18 ஸ்டேஜ் சொன்னேன். நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 13லேருந்து 14 ஸ்டேஜ் வருது. ஒரு 3 ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா வரதுக்கு வாய்ப்புகள் வந்து நடுவில் ஐஏ போடுவாங்க, இன்டர்லாக்குட்டரி அப்ளிகேஷன். இடைக்கால மனு. இப்போ வந்து
சாதாரணமாக இப்போ வந்து ஒரு பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் கேஸ் வந்து நம்ம தாக்கல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த வழக்கு முடிவுக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அந்த பெர்மனெண்ட் இன்ஜெக்ஷனுமே வந்து ஆர்டர் 7 ரூல் 1ல் ஃப்ரேமில் போடலாம். வேல்யூ பண்ணுறது செக்ஷன் 27C வேல்யூவேஷன் பண்ணுறோம். ஸோ பரிகாரம் கேட்குறோம். ஸோ பரிகாரம் கேட்கும்பொழுது மெயின் கேஸில் நமக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். அது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடணும், இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் போடணும், அண்ட் தென் 2 தரப்புலையும் சாட்சிகள் விசாரணை பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். ஸோ இன்ட்ரீம் நேச்சராக இப்போ வந்து தே ஆர் ட்ரைங் டு இன்டர்ஃபியர் வித் அவர் பொசிஷன். ஸோ இம்மிடியட் த்ரெட் இருக்குது. புரியுது. அந்த த்ரெட்டை விட்டுட்டோம்னா அதோட நேச்சர் ஆஃப் த சூட்டே வந்து மாறி போகலாம். கரெக்ட். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் எடுக்கணும். இன்ட்ரீம் ஆர்டர் அப்ளிகேஷன் போடணும். அதான் இன்டர்லாக்கேட்டரி அப்ளிகேஷன். அப்போ இன்ட்ரீம் இன்ஜங்ஷன் அப்ளிகேஷன் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக எல்லா மனுக்கள் இடைக்கால மனு போடுறதெல்லாம் ஐஏ அப்படின்னு சொல்கிறோம், இன்டர்லாக்கேட்டரி அப்ளிகேஷன் சொல்கிறோம். இந்த இன்ட்ரீம் இன்ஜங்ஷன் அப்ளிகேஷன் என்ன ப்ரொவிஷனில் போடணும்? ஆர்டர் 39 ரூல் 1 and 2ல் போடுறோம். ஆர்டர் 39 ரூல் 1 and 2 ஜஸ்ட் ப்ரிலிமினரியாக பார்த்து நம்ம டீட்டெயிலாக ஆர்டர் 39 டெம்பரரி இன்ஜங்ஷன் இன்டர்லாக்கேட்டரி ஆர்டர்ஸ். டெம்பரரி இன்ஜங்ஷன்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய ரூல் 1, cases in which temporary injunction may be granted, where in any suit it is proved by affidavit or otherwise that any property in dispute in a suit is in danger of being wasted, damaged or alienated by any party to the suit or wrongfully sold in execution of a degree, appeal போகிறதுக்கு முன்னாடியோ whatever it is, that the defendant threatens or அதில் வந்து clause B, subclause B, that the defendant threatens or intends to remove or dispose of his property with a view to defrauding his creditors. Clause C, subclause C, that the defendant threatens to dispose the plaintiff or otherwise cause injury to the plaintiff in relation to any property in dispute in the suit. The court may by order grant a temporary injunction to restrain such an act or make such other order for the purpose of staying and preventing the wasting, damaging, alienation, sale, removal or disposition of the property or disposition of the plaintiff or otherwise causing injury to the plaintiff in relation to any property in dispute in the suit as the court thinks fit until the disposal of the suit or until further orders. இதில் இந்த சூழ்நிலைகளில் இன்ட்ரீம் ஆர்டர் மூலிமா இன்ஜங்ஷன் கொடுக்கலாம், நம்ம வாங்கலாம். அது ரூல் 2 இருக்கு, இன்ஜங்ஷன் டு ரெஸ்ட்ரெயின் ரிப்பெட்டிஷன் ஆர் கண்டினியூஸ். அது வந்து கண்டினியூஸ் பிரீச் ஆஃப் பிரீச்சஸ் த்ரெட்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ரொவிஷனில் 39 ரூல் 2லையும் சேர்த்து வச்சுருக்கோம். ரூல் 2 நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. எஸ், கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆர் பிரீச் ஆஃப் இன்ஜங்ஷன் இதை போடணும். ஸோ 3ல பொறுத்தவரையிலும் எப்பெல்லாம் அதை டிஸ்போசல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், பிஃபோர் கிராண்டிங் இன்ஜங்ஷன் கோர்ட் டு டைரக்ட் நோட்டீஸ் டு ஆப்போசிட் பார்ட்டி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இந்த இன்ஜங்ஷன் சம்டைம்ஸ் வந்து in case of court feels or satisfied with the affidavit, arguments, documents, pleadings, இதை பொறுத்து இன்ட்ரீம் இன்ஜங்ஷன் எக்ஸ் பார்ட்டியாக கூட கொடுக்கலாம். ஓகே, மூவிங் போது கொடுக்கலாம் வித்தவுட் நோட்டீஸ். ஏன்னா பிகாஸ் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு டேஞ்சர் இருக்கு, இம்மிடியட் த்ரெட் இருக்கு அப்படின்னாக்கா கோர்ட் வந்து எக்ஸ் பார்ட்டியாக கொடுக்கலாம். அந்த எக்ஸ் பார்ட்டியாக கொடுத்துட்ட பிறகு அந்த ஆர்டர் குறித்தும் அந்த அஃபிடவிட் பெட்டிஷன் குறித்தும் நோட்டீஸ் வந்து அதர் சைடுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அந்த அவங்க போடுற ஒரு உத்தரவு. அப்போது இன்ஜங்ஷன் வந்து இப்போது ஜென்ரலாக ட்ரேட்மார்க் சூட்டும் பார்த்துருக்கேன். இப்போ வந்து பார்க்கும்போது எக்ஸ்பார்ட்டி இன்ஜங்ஷன் கொடுத்தா அது வந்து ஆஸ் பர் ரூல், அந்த ரூல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் இம்மிடியேட்டாக அது 3A அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. கரெக்ட், 3A கோர்ட் டு டிஸ்போஸ் ஆஃப் ஆர்டர் 39 3A. ஆமாம், டு பி டிஸ்போஸ்ட் ஆஃப் வித்தின் 30 days. இந்த இது வந்து இதுக்கு ஒரு அஃபிடவிட் ஒன்று போடணும். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக ஒரு அஃபிடவிட் ஒன்று போடணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் எனி ஆர்டர் ஹேஸ் பின் கிராண்டட் பை த கோர்ட் அப்படின்னா வித்தின் 24 hours, அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ஆர்டர், இந்த அஃபிடவிட் பெட்டிஷன்ஸ்லாம் வச்சு வித் டாக்குமெண்ட்ஸ், என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரிலே பண்ணுறீங்களோ அத்தனையும் வச்சு அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டு கம்யூனிகேட் பண்ணிடணும். இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கோம், வழக்கில் கோர்ட் வந்து இடைக்கால உத்தரவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அதே மாதிரி
அந்த ஆர்டர் 39 ரூல் 3A அஃபிடவிட் போட சொல்லியும் எங்களுக்கு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நகல்களையும் உங்களுக்கு சார்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு சார்வ் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த இன்ட்ரீம் ஆர்டரில் இப்போ 1 வீக் மட்டும் இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த நோட்டீஸை அனுப்பி விட்டுடணும். புரியுது. அனுப்பிச்சிட்டு அந்த 1 வீக்கில் அவங்க வந்து அப்பியர் ஆவாங்க. அப்பியர் ஆகிட்டு அவங்களோட தரப்பில் டிஃபென்ஸ் போட்டுட்டு, அதாவது கவுண்டர் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆர் டாக்குமெண்ட்ஸ் போட்டுட்டு ஆர்குமெண்ட் பண்ணலாம். புரியுது. ஸோ அப்படி வந்து அந்த இன்ட்ரீம் ஐஏக்கு இவ்வளோ இம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. இந்த இன்ட்ரீம் இன்ஜங்ஷனுக்கு பொறுத்தவரை அவங்க வந்து வெக்கேட் பண்ணுறதுக்கு அப்பீலும் போகலாம். இல்லை, இங்கேயே இதுலேயே இந்த சிபிசிலேயே அதே நீதிமன்றத்திலேயே நீங்கள் வந்து ஒரு மனுவும் தாக்கல் பண்ணலாம். அதாவது அது வந்து ஆர்டர் 39 ரூல் 4 ரூல் ஆர்டர் ஃபார் இன்ஜங்ஷன் மே பி டிஸ்சார்ஜ்டு, வேரிட் ஆர் செட் அசைட். சரி, அதில் கொடுக்குற விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல அர்த்தம், எக்ஸ்பான்சிவ் டெஃபினிஷன்ஸ் உண்டு. எந்தெந்த சுச்சுவேஷனில் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. இப்போது இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலீஃப் தேடாமல் ஹைகோர்ட்டுக்கு போக முடியாது. இதில் இருக்குது ஆல்ரெடி ரிலீஃப். இங்கேயே தாக்கல் பண்ணலாம். இங்கேயே தாக்கல் பண்ணலாம். கண்டிப்பாக தாக்கல் பண்ணணுமா இல்லை அந்த ஆர்டர்லேயே பாதிக்கப்பட்டிருந்தால் இதுலேயே தாக்கல் பண்ணணும். இது எக்ஸாஸ்ட் பண்ணப்பறம் தான் அதுக்கு போகணும் ஐடியலாக. அதுக்கு ஜட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ சில வழக்குகளில் எதிர்த்தரப்புலேருந்து இன்ஜங்ஷன் இந்த மாதிரி வெக்கேட் பண்ணணும், இந்தந்த சூழ்நிலைகளில் நாங்கள் டிஃபென்ஸ் எடுக்கிறோம், அதனால் இந்தந்த சூழ்நிலைகளில் இன்ஜங்ஷன் கொடுக்க முடியாது, அல்லது கொடுத்ததே தவறு, எடுத்ததே தவறு, அதனால் அதை நிக்கரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு மனு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 மனுயும் சம்டைம்ஸ் வந்து நீதிமன்றம் சேர்ந்தே விசாரிக்கும். ஓகே, ஜாயிண்டாகவே. அதாவது இன்ஜங்ஷன் அப்ளிகேஷன் as well as vacate injunction application ரெண்டுமே ஜாயிண்ட்டாக விசாரிக்கும். அது ஜாயிண்ட்டாக விசாரணை பண்ணிவிட்டு இன்ஜங்ஷன் மேட் அப்சல்யூட் டில் த டிஸ்போசல் ஆஃப் த சூட் பண்ணலாமா அல்லது வெக்கேட் பண்ணிடலாமா, டிஸ்மிஸ் பண்ணலாமா, அது வந்து நீதிபதி எடுக்க முடியும். டிஸ்கிரிஷனரி பவர். இட்ஸ் மே. எஸ், இது மிக அருமையான அந்த இன்னைக்கு டிஸ்கஷன் நீங்கள் பேசும்போது மிக அருமையாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, உங்கள் ப்ராக்டிஸ் பேஷன் டு சிவில் ப்ரொசீஜர் கோட், அதுக்கு கிடையாது ஸ்டேஜஸ், ஒரு இடத்துலையும் இன்டர்வென் பண்ணி நம்ம ப்ரொவிஷன்ஸ் பண்ணி பார்க்குறோம். டெஃபினட்டாக இந்த ஒரு ஸ்டேஜுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பட் ஒரு வாட்டியும் நீங்கள் பேசும்போது கேட்கும்போது என்ரிச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா முடிவே கிடையாது இதுக்கு. இது எல்லையற்றது. சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 வந்து எல்லையற்றது. அடுத்த பாட்காஸ்ட் சீரீஸில் நம்ம ஸ்டேஜ் 2 போகிறதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயே கூட பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 2க்கு மூவ் ஆகும். பட் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும்னா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க சார்? இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா சிவில் ப்ரொசீஜர் கோட ஒட்டி, அது காமன் லா ஸ்வீட் அண்ட் மேக்ஸ்வெல் நிறைய இருக்குது, காமன் லா பிரிட்டிஷ் பப்ளிஷ் பண்ணது நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. பேசிக்காக பேராக்ட் ஒரு பக்கம் படிக்கிறது, அதை சார்ந்து என்ன புக்கு அவங்க படித்தா நல்லாயிருக்கும்? வித் அந்த கமெண்ட்ரிஸோடு படிக்கணும். ஓகே, முல்லா அந்த மாதிரி கமெண்ட்ரிஸோடு படிக்கணும். நிறைய விஷயங்களை அந்த கேஸ் லாஸ், இப்போ ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸு, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி இது சார்ந்த தீர்ப்புகளையும் படித்தோம்னா அதில் ஒவ்வொரு வழக்குகளும் ஒரு யூனிக் தான், ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸ் தான். எல்லாமே ஒரே மாதிரியான வழக்குகள் நம்ம சொல்லவே முடியாது. சட்டம் ஒரே மாதிரி இயங்காது. இல்லை, ஒரே வழக்காக இருக்க முடியாது. கரெக்ட். ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் மாறக்கூடிய ஒரு இது உண்டு. ஸோ அதனால் வந்து இதை சார்ந்த தீர்ப்புகளை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம எந்த மாதிரியான வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், எப்படி மேம்படுத்த முடியும், எந்த வகையில் நம்ம வழக்கை சந்தித்து நம்மளுடைய கட்சிக்காரருக்கு அந்த கேஸ் பரிகாரத்தை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ரிலீஃப் லீகல் ரெமெடி. அதாவது அடுத்த நிறைய பாட்காஸ்ட் சீரிஸை கண்டினியூஸாக பண்ண போகிறதுல we will also discuss about எப்படி கேஸ் லா படிக்கணும்னு. இப்போது வந்து கேஸ் லா படிக்கிறதே ஒரு ஆர்ட்டு. நீங்கள் எப்படி கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒரு ஆர்ட்டுன்னு சொன்னீங்களோ, கேஸ் லாவை இன்ஃபேக்ட் நான் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதானமாக பொறுமையாக அந்த ஒரு விஷயத்தை சிந்திச்சு நீங்கள் பேசும்பொழுது, அந்த கேஸ் லா படிக்கும் போதும் ஒரு பேராகிராஃப் படிக்கும் பொழுதும் சிந்திச்சு அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல ஜூனியர் அட்வொகேட்ஸ் இருக்காங்க.
அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் அது ஆப்வியஸாக வந்து பிக்கப் ஆகும் ஜூனியர் அட்வொகேட்ஸ்க்கு. ஸோ அந்த கேஸில் எப்படி அணுகணும், சிவில் ப்ரொசீஜர் கோடில் அணுகிறதையும் நம்ம ஒவ்வொரு செக்ஷனையும் ஒவ்வொரு இந்த ஆர்டர் ரூல் இதெல்லாம் படிக்கும்போது சிபிசியில் படிக்கும்பொழுது ஒரு 2-3 தடவை நம்ம வாசித்தோம்னா அதனுடைய முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சரியான வகையில் நம்மளோட வாதத்தை எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் உண்டு. ஸோ மிக அருமையாக இருந்தது. இந்த உங்களுடைய பிஸி ஷெடியூல்லையும் எஜுகேட் பண்ணணும் மாசஸ்க்கு அப்படிங்கிற அந்த பேஷன் வந்து வி ரியலி கெட் இன்ஸ்பயர்ட். இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் கொடுத்த சத்யகுமார் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். இந்த பாட்காஸ்டோட நோக்கமே என்னென்னா சார், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் லாங்கிறது ஒரு ஷிப்பு மாதிரி, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு தேர் மாதிரி, நம்ம தமிழில் தேரை வந்து நம்ம தான் இழுக்கணும் எல்லோரும். ஸோ அதுக்காக வந்து உங்களுடைய அந்த நாலேஜ் வந்து பகிர்ந்து சட்ட மாணவர்கள் இன்றைக்கி சேலமில் படிக்கலாம், கோயம்புத்தூரில் படிக்கலாம், திருவள்ளூர் காலேஜில் படிக்கலாம், இல்லாட்டி வந்து மெட்ராஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் லா காலேஜஸில் படிக்கலாம். யார் எங்கே படித்தாலுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இந்த நாலேஜை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளோட விஷனாக இருக்கும். எல்லோரும் ஒரு காலேஜில் படித்தாலும் அவங்க வந்து இந்த காணொலிக்கு மாணவராக இருக்கணும், அதுதான் நம்மளோட விஷன். அது வந்து நிறைய இப்போ வந்து பேர் வந்து லிட்டிகேஷனுக்கு வரணும். ஏன்னா நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில நாளைக்கு வராங்க கோர்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்னாக இருக்காங்க, முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க லா முடிச்சுட்டு. ஆக்சுவலாக இன்டென்ஷன் ஆஃப் த லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது தான். வழக்குகளும் நிறைய இருக்குது. அப்போ இந்த ப்ரொசீஜர் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் அது வந்து ஒரு எஃபிஷியன்ட் ப்ராக்டிஸிங் லீகல் கிராஃப்டை வந்து கொண்டு வர முடியும். கட்டாயம் அந்த மாதிரி கொண்டு வர முடியும். எனக்கு தெரிஞ்ச விவரங்களை எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ப்ராக்டிஸ், நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆம்பிஷன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. We are all your students and we will feel very happy சார். கண்டிப்பாக. Thank you for joining. நன்றி சார். Thank you சார்.